Hello Aspirants. So last video நீங்க 1857 ரிவால்ட்டுக்கு முன்னாடி 100 இயர்ஸ்ல என்னென்ன ரிவால்ட் வந்தது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. பெசன்ட் ரிவால்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சிவிலியன் ரிவால்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல இருந்தது. லாஸ்ட் வீடியோல ஒரு விஷயம் கிளியராக சொன்னேன் நான். 1857 ரிவால்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வாட்டர் ஷெட் ரிவால்ட் இன் இந்தியா. ஓகே, பட் பிரிட்டிஷ் நிறைய டைம் இந்த 1857 ரிவால்ட் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷன். அந்த ரெவல்யூஷனையே ரிவால்ட் ஆர் மியூட்டினி அப்படின்ற லெவலுக்கு தான் நிறுத்த பார்த்தாங்க. என்ன மியூட்டினி அப்படின்னா சோல்ஜர்ஸ் எல்லாம் கலகம் பண்ணாங்க அப்படின்ற லெவலில் தான் இருந்தாங்களே தவிர பிரிட்டிஷர்ஸ்க்கு அகேன்ஸ்டா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அகேன்ஸ்டா ஒரு மாஸ் லெவல் ரெவல்யூஷன், அதாவது ஒரு புரட்சி அப்படின்னு காட்டுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணல. அப்படி இருக்கிறப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, 1857க்கு முன்னாடி 100 இயர்ஸா ட்ரைபல் ரிவால்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்தது, பெசன்ட் ரிவால்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்தது, சிவிலியன் அப்ரைசிங்ஸ்லாம் நடந்துகிட்டு இருந்தது. இதை பற்றிலாம் அவங்க பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் லெவலில் எந்த ஒரு ரெக்கார்டும் ரிலீஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டாங்க. பட் அதை தாண்டி நிறைய பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிருந்தது, விச் இஸ் வெரி குரூஷியல் ஃபார் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் 1857 ரிவால்ட்ன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட். ஏன்னா இதுக்கு அடுத்து தான் இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியான்ற கான்செப்டே இந்தியன்ஸ்க்கு கிடையாது. ஏன்னா ரீஜனலிஸ்டிக் ஆஸ்பிரேஷன்ஸ் தான் எல்லாத்துக்கிட்டையுமே இருந்தது தவிர இந்தியா அப்படின்ற யூனிஃபைட் கண்ட்ரியில் அவங்க இருக்கோம் அப்படின்ற மென்டாலிட்டியே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் அந்த 1857 ரிவால்ட்டுக்கு ரியாக்ஷனா பிரிட்டிஷ் கிரியேட் பண்ண நிறைய பாலிசிஸ் தான் இந்தியாவை ஒரு சிங்கிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் பொலிட்டிக்கல் யூனிட்டா மாத்துனுச்சு. ஓகே, ஸோ இதனாலதான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்கால்ல இருக்க ஒரு பர்சனும் மெட்ராஸ்ல இருக்க ஒரு பர்சனும் கனெக்ட் ஆகுறாங்க. மெட்ராஸ்ல இருக்க ஒரு பர்சனும் உங்களுக்கு மகாராஷ்டிரா ரீஜியன்ல இருக்க பர்சனும் கனெக்ட் ஆகுறாங்க. ஆல் ஆர் பிகமிங் இந்தியன்ஸ் பிகாஸ் ஆஃப் த பாலிசிஸ் விச் ஆர் ஆக்சுவலி enacted பை த பிரிட்டிஷ் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் 1857 ரிவால்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு செஞ்சுரி லாங் பிரிட்டிஷோட எக்ஸ்ப்ளாய்டேஷனோட கியூமுலேட்டிவ் ரிசல்ட் தான். ஓகேங்களா? அண்ட் ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த வீடியோவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா என்ன அப்படின்னா இந்த 1857 ரிவால்ட்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு புல்லட்டுக்காக கார்ட்ரிட்ஜுக்காக நடந்த ஒரு சாதாரண மியூட்டினி கிடையாது. இட் இஸ் அ டோட்டல் சொசைட்டல் பிரேக் டவுன். ஓகே, இட்ஸ் அ டோட்டல் சொசைட்டல் பிரேக் டவுன். இதுக்கு எக்கனாமிக் காசஸ் இருக்கு, சோஷியோ ரிலீஜியஸ் காசஸ் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காசஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் காசஸ் இருக்கு. ஓகே, ஸோ நிறைய ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை இந்த வீடியோவில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் வாங்க. ஓகே, ஸோ ஆஸ் ஐ செட் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஃபார் மோர் தென் 100 இயர்ஸ் உங்களுக்கு சிம்மரிங் டிஸ்கண்டென்ட் இருந்துகிட்டே இருந்தது பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா. ஓகேங்களா? வேரியஸ் கிளாஸஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாவே தான் இருந்தாங்க. முக்கியமாக பெசன்ஸுக்காகட்டும் அவங்களுக்கான இந்த ரெவன்யூ செட்டில்மெண்ட் சிஸ்டம்லாம் அவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகலை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் நேச்சராக தான் இருந்தது. அண்ட் தென் இந்தியாவோட மோஸ்ட் ரிச்சஸ்ட் ப்ராவின்ஸாக இருந்த பெங்காலே இந்த ரெவன்யூ செட்டில்மெண்ட் சிஸ்டம்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்டு வித் நேச்சுரல் காசஸ் அண்ட் எவ்ரி திங் பார்த்தீங்கன்னா ஃபெமைன் ரிசல்ட் ஆகுது. ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்தியா வாஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஃபேமஸ் ஃபார் தேர் ஆர்டிசனரி ஒர்க். ஓகே, இந்தியாவிலேருந்து சென்ட்ரல் யூரோப்புக்கு வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் லார்ட்ஸ் அண்ட் டியூக்ஸ் ஆஃப் இங்கிலாந்து ஆர் யூரோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அவங்க அங்கே அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த மாதிரியான ஆர்டிசன்ஸோட பேக் போனே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லோக்கல் பேட்டர்னேஜ் தான். அது பார்த்தீங்கன்னா உடஞ்சுது. ஓகேங்களா? அண்ட் தென் பாலிசி ஆஃப் மெர்கன்டலிசம் என்னது, இந்தியாவோட ரா மெட்டீரியல்ஸ் இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மெஷின் மேட் குட்ஸை மாற்றி இந்தியாவுக்கு திருப்பி அதை டியூட்டியே இல்லாமல் இம்போர்ட் பண்ணாங்க. அதனால இந்தியாவோட பேசிக் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே பிரேக் ஆனிச்சு. ஓகே, ஸோ 100 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ட்ரபிள் ஃப்ரீயாலாம் கிடையாது. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா சிம்மரிங் டிஸ்கண்டென்ட் இருந்துகிட்டே இருந்தது. ஓகேங்களா? வித் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் பீப்புள். ட்ரைபல் மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? சாந்தால் ரிபல்லியன், ஓகே, முண்டா ரிபல்லியன் இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, அண்ட் தென் பெசன்ட் அப்ரைசிங்ஸ்லாம் பார்த்தோம், நர்கேல்பரி அப்ரைசிங்ஸ்லாம் பார்த்தோம் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அக்ரேரியன் ரிசல்ட்ஸ் as I said, எஸ் பெசன்ட் அண்ட் அக்ரேரியன் ரிவால்ட்ஸ்லாம் கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருந்தது. அண்ட் தென் நிறைய இடத்துல பீப்புளும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ தெர் ஆர் lot of reasons in the like for 1857 revolt. As I said, first economic causes, particularly பார்த்தீங்கன்னா உங்களுக்கு peasants இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து ரொம்ப ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷோட 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ பாலிசி, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், ஓகே, மஹல்வாரி செட்டில்மெண்ட் சிஸ்டம் அண்ட் ரயட்வாரி செட்டில்மெண்ட் சிஸ்டம். இது மூணுமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேக் போனாக இருக்க அக்ரேரியன் சிஸ்டமை பிரேக் பண்ணுது. அவங்க கிரியேட் பண்ண நியூ
கிளாஸ் ஆஃப் ஜமீன்தார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளை பற்றி கவலையே பட மாட்டேன்றாங்க. ஓகேங்களா, கவலையே பட மாட்டேன்றாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் நேச்சர்லேயே இருக்கிறாங்க. ஹை லெவலில் ரெவன்யூ வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு மட்டும் பார்க்குறாங்க. அதனால இந்தியாவோட பிரைமரி பேக் போனான அக்ரிகல்ச்சர் அப்படின்றது பிரேக் ஆகுது. நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் காசஸ், பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் லாஸ்ட் இதுலேயே சொல்லியிருப்பேன், டல்லர்ஸியோட பீரியட்ல டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸாக இருக்கட்டும், சப்சிடரி அலையன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிசிஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கிங்ஸ் அண்ட் ரூலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்போஸ் ஆகுறாங்க. அந்த அவங்களுக்கு கொடுத்த ப்ராமிசஸ் எல்லாத்தையும் பிரிட்டிஷர்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணலை. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் பிரிட்டிஷை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த பிரின்சஸே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா மாறுறாங்க. அந்த சோஷியோ ரிலீஜியஸ் காசஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹிந்து அண்ட் முஸ்லிம்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராக்ரஸிவ்னு நினைக்கிறாங்க. எது பிரிட்டிஷ் வந்து ப்ராக்ரஸிவா நினைச்சு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்றாங்க, அது விச் இஸ் நாட் லைக்டு பை த இந்தியன்ஸ், பை போத் த குரூப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சதி அபாலிஷனா இருக்கட்டும், விடோ ரீமேரேஜா இருக்கட்டும், ஓகேங்களா, சைல்டு மேரேஜ் அபாலிஷன் ஆக்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகேங்களா, ஸோ அதனால நிறைய இஷ்யூஸ் வருது. நம்ம வந்து சன்னியாசி அண்ட் ஃபக்கீர் ரிவால்ட் எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்தியாவில் இருக்க பிரைமரி ரிலீஜியன்ஸான ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா மாறுறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிரிட்டிஷோட பில்லர்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஆர்மி சிப்பாய்ஸே என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில் அவங்களுக்கு மோஸ்ட் லாயல் குரூப் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சிப்பாய்ஸே என்ன பண்றாங்கன்னா as the day went on உங்களுக்கு என்ன ஆகுது, ரேஷியல் தியரி தெளிவா தெரியுது, இங்கிலீஷ்ல வந்து பார்ஷியாலிட்டி அதிகமா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சிப்பாய்ஸ் தான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா சேஞ்ச் ஆகுறாங்க. இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகுது. ஓகே, ஸோ எப்படி வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரியா பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்கனாமிக் காஸ் தான். ஓகேங்களா, என்ன ட்ரெயின் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னே சொல்லலாம். ட்ரெயின் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்தியன் எக்கானமினே சொல்லலாம். என்னன்னா பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் வந்தப்ப இந்தியான்றது ஒரு வேர்ல்டு கிளாஸ் மேனுஃபேக்சரிங் ஹப்பா இருந்தது. ஓகேங்களா, பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் as the day went on இந்தியா வந்து அவங்க ஒரு ரா மெட்டீரியல் கலோனியல் ஃபார்மா மாத்திடுறாங்க. ஸோ பிரைமரியா இதில் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெசன்ஸ் தான். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நியூ ரெவன்யூ செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, சச் அஸ் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கேஷ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த இயர்ஸ் இன்னும் லைக் கல்டிவேஷன் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஃபிக்ஸ்டு கேஷ் வந்து இவங்க டிமாண்ட் பண்றாங்க. வேற வழி இல்லாமல் நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா லேண்டையே ஜப்தி பண்ணி கொடுத்துட்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லணும்னா ஆவாதுன்றது இந்த இடத்துல 1857 ஹார்ட் ஆஃப் த ரிவால்ட்னே சொல்லலாம். அந்த இடத்துல 21,000 தாலுக்தார்ஸ், ஓகேங்களா, 21,000 தாலுக்தார் இப்ப தாலுகா அப்படின்றாங்களா, அந்த மாதிரி 21,000 தாலுக்தார்ஸோட எஸ்டேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து கான்ஃபிஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அண்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்போசஸ்டு அரிஸ்டோகிராட்ஸ். இவங்க என்ன பண்றாங்கன்னா ரூரல் பெசன்ஸோட சேர்ந்துக்கிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ரிபலியனை ஸ்டார்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிசன்ஸ். என்ன ஆகுது, இந்தியாவில் நிறைய இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு, அதை பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்றாங்க த்ரூ வேரியஸ் மெத்தட்ஸ். சப்சிடி அலையன்ஸ்ல வந்து அமௌண்ட் பே பண்ண முடியாததா இருக்கட்டும், டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க நிறைய ஸ்மால் கிங்டம்ஸை கேப்சர் பண்றாங்க. இந்த கிங்டம்ஸோட கிங் தான் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் கிராஃப்ட்ஸ்மேன் அண்ட் ஆர்டிசன்ஸை பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது இந்தியன் எக்கானமியில். எப்பயும் ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் தான் நடக்கும். ஆனால் இப்போ இந்த கிராஃப்ட்ஸ்மேனுக்குலாம் ஒர்க் இல்லாமல் போறதுனால இவங்க அர்பன் ஏரியால இருந்து ரூரல் ஏரியாவுக்கு போறாங்க. ஆல்ரெடி வீக்கா இருக்க அக்ரிகல்ச்சர் இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஓவர் ப்ரெஷரோட எங்கேஜ் ஆகுது. எதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பரைசேஷன் அப்படின்வாங்க. என்னன்னா டூ மெனி பீப்புள் டிபெண்ட் ஆன் டூ லிட்டில் லேண்ட். இது இந்த பர்டிகுலர் பீரியட்ல நடக்குது. ஓகே okay, so this is happening in this particular period. Too many people depend on too little land. Okay, next most important thing பார்த்தீங்கன்னா ஒன் வே ஃப்ரீ ட்ரேட். ஓகே, என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து பிரிட்டனுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற ட்ரெடிஷனல் இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு பிரிட்டிஷ் வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேரிஃப்ஸ் போடுறாங்க. 60%, 70% டியூட்டி போடுறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ் ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இங்கிலாந்துக்கு கொண்டு போயிட்டு அங்கே அதை மெஷின் மேட் குட்ஸாக மாற்றுறாங்க. அதுக்கு அவங்க டாக்ஸ் போடல. ஆஸ் வெல் அஸ் இந்தியாவுக்கு அந்த டெக்ஸ்டைல்ஸாக மாற்றுற மெஷின் மேட் டெக்ஸ்டைல்ஸாக மாற்றுறத திருப்பி இந்தியாவுக்கே அனுப்புகிறாங்க. அதுக்கும் அவங்க டியூட்டி போடல, ஆர் வெரி லெஸ் டியூட்டி தான் போடுறாங்க. ஸோ மெஷின் மேட் கிளாத்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் டு த இந்தியன் மேட் கிளாத்ஸ் ரொம்ப சீப்பராக கிடைக்குது. ஓகே, 1850s என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இந்தியாவோட சில்க் அண்ட் காட்டன் எக்ஸ்போர்ட்ஸ் டு அதர் கண்ட்ரிஸ் விர்ச்சுவலாக கொலாப்ஸே ஆயிடுது. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்கனாமிக் காஸாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் காசஸ். இந்த பொலிட்டிக்கல் காசஸ் பார்த்தீங்கன்னா broken promises of the British Empire அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிரிட்டிஷ் வந்து ஒரு இடத்துல வந்து கேப்சர் பண்ணுனா அதுக்கு டிப்ளமசியை பிரைமரி வெப்பனை யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பாசமா பேசி ஃப்ரெண்டா பழகி அண்ட் தென் என்ன பண்றாங்கன்னா லேட்டரா கேப்சர் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து பெங்கால் இதா இருக்கட்டும், சிந்த் ரீஜன் எக்ஸ்பிளைன் பண்றப்ப கூட சொல்லியிருப்பேன். ஒரு ஏஜென்ட் அனுப்புவாங்க. லேட்டரா அந்த ஏஜென்ட்டே என்ன ஆகுவாருன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் கிங்கோட எனிமே மாறிடுவார். லேட்டரா வந்து ஃப்ரெண்டா இருந்த அந்த லோக்கல் கிங்கை இவங்க கேப்சர் பண்ணிட்டு அந்த ஏரியாவை அனெக்ஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாலிசிஸை கிரியேட் பண்றாங்க. முக்கியமானது டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், டல்ஹவுசியோட பாலிசி ஸ்டேட்ஸை அனெக்ஸ் பண்றதுக்காக. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்ன்றது என்னன்னா ஒரிஜினலா ஒரு கிங்குக்கு நேச்சுரல் ஹேர் இல்லை அப்படின்னா ஓகே அவங்க அடாப்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஆஸ்பெக்டை இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்ல கொண்டு வராங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இது பொலிட்டிக்கல் ரைட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்தியன் கிங்ஸோட ஹிந்து சென்டிமெண்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் முகல்ஸ் அந்த டைம்ல இந்தியாவோட ரூலர்ஸ், இந்துஸ்தானோட ரூலர்ஸ் நிறைய பீப்புள் கன்சிடர் பண்ணிட்டு இருந்ததே முகல்ஸை தான். பிரிட்டிஷும் இதை அக்செப்ட் பண்ணிட்டு அவரோட நேம்ல தான் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1856ல டல்ஹவுசியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு லார்ட் கேனிங் வந்து இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறமேட்டு ஓகே இப்போ ரூல் பண்ணிட்டு இருக்க பகதூர் ஷா ஜாஃபருக்கு அப்புறமேட்டு வரவங்களோட அவங்களோட பசங்க வந்து கிங்கா மாறினாங்கன்னா அவங்களுக்கு ரீகல் ரைட்ஸ் கிடையாது, ரீகல் டைட்டில் கிடைக்காது. அதாவது அவங்க இனிமேட்டு எம்பரர் ஆஃப் இந்தியா அப்படின்ற டைட்டில்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது அவங்களோட அஃபிஷியல் ரெசிடென்ஸான ரெட் ஃபோர்ட்லேருந்து அவங்கள வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்றாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சாவர்னிட்டின்றது இது வரைக்கும் முகல்ஸ் கிட்ட தான் இருக்குன்றத போத் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் நம்பிட்டு இருந்தாங்க. பட் இந்த லார்ட் கேனிங்கோட அனௌன்ஸ்மெண்ட்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முகல்ஸை ஹியூமிலியேட் பண்ணுறாங்க. இது இந்தியன்ஸோட ஹியூமிலியேஷனை நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்தது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் சுப்பீரியர் டு இந்தியன்ஸ் அப்படின்றாங்க. பட் இன் ரியாலிட்டி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏலியனேஷன் கிரியேட் ஆகுது. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பிரிட்டிஷ் எந்த காலத்துலையும் அவங்க இந்தியன்ஸாக மாறவோ இல்லை இந்தியன் கல்ச்சர் அடாப்ட் பண்ணவோ ட்ரை பண்ணவே இல்லை. ஓகேவா? ஸோ ஈவன் முகல்ஸ் கூட ஃபாரின்லேருந்து தான் வந்தாங்க. பட் தே அடாப்டட் அண்ட் மிங்கிள்ட் வித் த இந்தியன் சொசைட்டி. பட் பிரிட்டிஷ் இதை பண்ணவே இல்லை. ஆல் த டைம் அவங்க வந்து ஒரு கான்கரர் மென்டாலிட்டிலே தான் இருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டி பிரிட்டிஷ்க்கு தான் அதிகமாக இருக்குன்றது தான் ரிப்பீட்டடாக பிரிட்டிஷ் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் இன் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1857 ரிவால்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் லோவர் கோர்ட்ஸ் அண்ட் போலீஸ் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கரப்ஷன் ரொம்ப ஹை லெவலில் இருந்தது. ஓகேங்களா? அண்ட் பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்சன்டி சாவரின்ஸாக தான் இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து வெல்த் எடுத்துக்கிறாங்க. பட் கண்டினியூஸா கல்ச்சுரலி அண்ட் சோஷியலி இந்தியன் கஸ்டம்ஸ்க்கு அவங்க ஏலியன்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ இந்தியன்ஸால எந்த காலத்திலையும் பிரிட்டிஷை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூலர்ஸாவோ ஓகே முகல்ஸை பார்த்த மாதிரி பார்க்கவே முடியல. ஓகே ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்ல as I said British were always remained as aliens and Indians could not accept the British administrative system and it was not accessible to Indians at all. ஓகேங்களா? ஏன்னா லாஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. இவங்களால எதுவும் படிக்க முடியல. ஒரு காமன் மேனால ஒரு கோர்ட்டை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியல, போலீஸ் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியல. இது ரொம்ப பெரிய இஷ்யூவாகவே இருக்கு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் சோஷியோ ரிலீஜியஸ் காஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிட் 19th செஞ்சுரியில் நிறைய ப்ராக்ரஸிவான விஷயங்களை பிரிட்டிஷ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியன் சொசைட்டி அந்த டைமில் பேக்வேர்டாக இருக்குது, பர்டிகுலராக இன் சோஷியோ ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்னு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இதை அந்த டைமில் இருந்த பீப்புள் ஒரு மாஸ் அட்டாக், டைரக்ட் அட்டாக் ஆன் தேர் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் லைஃப் அப்படின்னு நம்புறாங்க. ஓகேங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்தியன்ஸோட கஸ்டம்ஸான சதி இருக்குல்ல, என்னது ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஒய்ஃபையும் போட்டு எரிக்கிறது, அவங்களோட உடன்கட்டை ஏறதுன்னுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. இதையும் அப்போஸ் பண்ணுறாங்க, இந்தியன்ஸ் அப்போஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது விடோ ரீமேரேஜ் அப்படின்றதுல இந்தியன் சொசைட்டியில் அந்த அளவுக்கு ப்ரிவலண்ட்டாக இருந்தது கிடையாது. பட் விடோ ரீமேரேஜ் ஆக்ட் அப்படின்றதே பிரிட்டிஷ் வந்து எனாக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் விமன்ஸ் எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து உமன்ஸ் எஜுகேஷனை என்கரேஜ் பண்ணுறாங்க. இதுவும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் சைடர் வந்து இந்தியன் கஸ்டம்ஸை மெடில் பண்ணுறதா தான் இந்தியன்ஸ் பார்த்தாங்களே தவிர ப்ராக்ரஸிவ் ஆக்டாக பார்க்கல. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1856ல் உங்களுக்கு ரிலீஜியஸ் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை எனேபிள் பண்ணுறாங்க. இந்த ஆக்ட் மூலமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துவிசமோ இல்லை இஸ்லாமோ இந்தியாவோட ஏதாச்சும் ஒரு இதுலேருந்து ஓகே ப்ரிடாமினட்டாக பார்த்தீங்கன்னா ஹிந்துவிசம் தான், அதுலேருந்து கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகுறவங்களுக்கு அவங்களோட ஏன்ஷியன் ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாவை எனாக்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரிட்டிஷ் மேலே ரொம்ப நாளாகவே இந்தியன்ஸ்க்கு ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்குது. என்ன நம்மளை எல்லாத்தையும் கிறிஸ்டின்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே தான் இருக்காங்க. இந்த ரிலீஜியஸ் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் ஆஃப் 1856 போட்ட உடனே இந்தியன்ஸ் ரொம்ப ஷுவராகவே சொல்கிறாங்க, இல்லை இது வந்து கவர்மெண்ட் பேக்டு கான்ஸ்பிரசி தான், மாஸ் கன்வர்ஷனுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெடி ஆயிட்டாங்க, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரெடி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அந்த டைமில் நிறைய
கிறிஸ்டின் மிஷனரிஸ்லாம் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நல்ல விஷயங்கள் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கலாக இருக்கட்டும், மெடிசன் ரிலேட்டட் ஹெல்ப்ஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நிறைய கட்டியிருப்பாங்க, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் கிட்ட கிரியேட் ஆகுது. என்னன்னா ஃபெய்த் ஆஃப் ஃபாதர்ஸ் அப்படின்ற ஒரு டேஞ்சரில் இருக்கு, நம்மளை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான மென்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பீப்புள் கிட்ட நிறையவே கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அவுட் சைட் ஈவெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிரிட்டிஷ் வந்து ரொம்ப மைட்டியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. தே ஆர் அன்டிஃபீட்டபிள் அப்படின்ற மாதிரி தான் இந்தியன்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க. தட் இஸ் ஒன் அனதர் ரீசன் வை மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் டிட் நாட் அப்போஸ் பிரிட்டிஷ். பட் இன் ரியாலிட்டி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்கான் வார்ல, ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார்ல பிரிட்டிஷ் தோத்துட்டு வருவாங்க. நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? 20,000 சோல்ஜர்ஸ் பக்கமாக தோத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் வார்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ அல்டிமேட்லி பிரிட்டிஷ் ஹஸ் ஒன், நிறைய பேட்டில்ஸ்ல பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தோத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரீமியன் வார்ல, இப்ப ரஷ்யா ஆக்குபை பண்ண அந்த ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா, கிரீமியன் வார்ல, இந்த கிரீமியன் வார்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து இந்த சைட் போயிருப்பாங்க, இங்கிலாந்துக்கு போயிருப்பாங்க. அப்ப கிரீமியன் வார்ல பிரிட்டிஷ் தோத்துட்டு அடிபட்டு ரத்தத்தோட ரிட்டர்ன் வரத இந்தியன்ஸ் பார்த்துருப்பாங்க. அதை வந்து இந்தியாவில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் ஆர் நாட் இன்டிஸ்ட்ரக்டபிள் அப்படின்ற மென்டாலிட்டி வரும். தே ஆர் டிஃபீட்டபிள் அப்படின்ற மென்டாலிட்டி கிரியேட் ஆகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பேக்டை இந்தியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணும். ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டென்ட் அமாங் சிப்பாய்ஸ். ஓகேங்களா? ஏன்னா சிப்பாய்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பிரைமரியா உங்களுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆர் மிலிட்ரிக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்காக இருந்தாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெசன்ஸ் இருந்து உங்களுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆர்மியில் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸாக சேர்ந்தவங்க. ஓகேங்களா? என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. என்னது? ஒன்று ப்ரொஃபஷனல், இன்னொன்று பர்சனல் இஷ்யூ கிரியேட் ஆகுது. என்ன ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு அந்த டைம்ல வெறும் 7 rupees per month தான் பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? வேற பிரிட்டிஷ் சிப்பாய்ஸ்க்கு மினிமம் அதுல இருந்து 3 times ஆர் 2 times அதிகமாக தான் பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேப்பை கிரியேட் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் சிப்பாய்ஸை ரேஷியலி அபியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அண்ட் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுபேதார் ரேங்க்ல மட்டும் தான் இருக்க முடிஞ்சதே தவிர ஆஃபீஸர் ரேங்க்குக்கு என்னதான் பண்ணாலும் ஒரு இந்தியன் சிப்பாயால ரைஸ் ஆக முடியல. ஏன்னா இந்தியாவில் அந்த டைம்ல பிரிட்டிஷ் ஆர்மியில், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆர்மியில் போய் சேர்ந்த நிறைய சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ்ட்ல இருந்து தான் போய் சேர்ந்திருப்பாங்க. எதுக்காகனா அவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் சொசைட்டல் சிஸ்டம்ல எந்த ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டும் இருக்காது, சோஷியல் மொபிலைசேஷன் இருக்காது, இல்லை அப்படின்றதுனால தான் பிரிட்டிஷ் ஆர்மியில் போய் சேர்ந்தாங்க. பட் அந்த பிரிட்டிஷ் ஆர்மிலையும் இவங்க ரேஷியலி அபியூஸ் ஆகிறத பார்த்து ரொம்ப மனசு வருத்தப்படுவாங்க. இதுக்கான வெண்ட் அவுட்டாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1857 ரிவால்ட் நடக்கும். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்து ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட் படி உங்களுக்கு கடல் தாண்டி ஒருத்தவங்க போகக்கூடாது. இதை லாஸ்ட் வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். ஓவர்சீஸ் தாண்டக்கூடாது. ஏன்னா காலாபாணின்னுவாங்க. கடலை தாண்டிட்டா அவங்களுக்கு அவங்களோட கேஸ்ட்டை விட்டு தள்ளி வச்ச மாதிரியும், பொண்ணு தர மாட்டாங்க, அந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட், ஓகே, ஜென்ரல் சர்வீஸ் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1856 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை எனாக்ட் பண்ணுறாங்க லார்ட் கேனிங் பீரியட்ல. இதன்படி இந்தியன் ஆர்மி, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆர்மியில் ஜாயின் பண்ற எல்லா சோல்ஜர்ஸும் ஆப்வியஸா மேண்டேட்ரியா ஓவர்சீஸ் சர்வீஸ் பண்ணணும். அதாவது வேற கண்ட்ரிக்கு சென்ட் பண்ணா அங்க போயிட்டும் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுன்றாங்க. இது ஹை காஸ்ட் ஹிந்துஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, வித்தனால பிரிட்டிஷை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஹை காஸ்ட் ஹிந்துஸ்க்கு ரொம்ப பெரிய தாக்குதலை கிரியேட் பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீயை கிராஸ் பண்ணுறது அவங்களோட கேஸ்ட்டை விட்டு தள்ளி வைக்கிறதுக்கான கான்சிக்வன்ஸை கிரியேட் பண்ணும். ஓகே, அதனால அவங்களோட சொந்த வில்லேஜ்லேயே அவங்கள சோஷியல் அவுட்காஸ்டாக மாற்றும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் தான் இந்தியாவுக்குள்ளார டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. ஓகே, பெங்கால் ஒரு கண்ட்ரி, மட்ராஸ் ஒரு கண்ட்ரி, பாம்பே ஒரு கண்ட்ரி, கேரளா ஒரு கண்ட்ரி. வேற இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் இந்தியான்றது சிங்கிள் கண்ட்ரி. ஓகே, ஸோ மெட்ராஸ் ரெஜிமெண்ட்லேருந்து ஒருத்தவங்களை பெங்கால் கமிச்சு சண்டை போட வச்சாங்கன்னா ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் சர்வீஸ் அலவன்ஸ், ஏன்னா பெங்கால்ன்றது அவங்களுக்கு வேற கண்ட்ரி, ஸோ அதுக்கு போய் சர்வ் பண்ணுறதுக்காக பேட்டா அப்படின்னு ஒன்று தந்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட் வீடியோவில் இது எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, பட்டா சிஸ்டம். ஓகே, இது தந்துட்டு இருந்தாங்க. இதை 1856 பீரியட்ல உங்களுக்கு வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சிந்த் அண்ட் பஞ்சாப் ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் கேப்சர் பண்ண போயிட்டு இந்தியான்றது ஒரு சிங்கிள் யூனிட் தான். இதில் நீங்கள் மெட்ராஸ்லேருந்து பெங்காலுக்கோ இல்லை ஆவாத்லேருந்து பஞ்சாப்க்கோ போய் சண்டை போடுறதுக்காகலாம் உங்களுக்கு பேட்டா தர முடியாது, பட்டா தர முடியாதுன்றாங்க. இது ரொம்ப பெரிய இஷ்யூவை கிரியேட் பண்ணுது யாருக்கிட்ட? சோல்ஜர்ஸ் கிட்ட. ஓகே, அண்ட் ரிப்பீட்டடாக நான் சொன்னேன் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய வார் இருந்தது. ஓகே, நிறைய
வார் உங்களுக்கு நடந்தது. ஆப்கான் வார் 1838 to 42ல பிரிட்டிஷ் வந்து ஒரு ஸ்டாகரிங் டிஃபீட் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ தே குட் பி ஈஸிலி பீட்டன் இன் ஏஷியன் டெரான்றதை இந்தியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி கிரீமியன் வார் நடந்துகிட்டு இருந்து அந்த கிரீமியன் வார்லையும் பார்த்தீங்கன்னா ஹெவி பிரிட்டிஷ் லாஸஸ் இருந்தது. ஓகேங்களா, அது பிரிட்டிஷ் எம்பையரை ரொம்ப தின்னா ஸ்ட்ரெச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, அண்ட் தென் ரிபல் லீடர்ஸ் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து வேற இடத்துல ஆக்குப்பையாக இருக்காங்க, அதனால இன்டர்னலாக இதுதான் கம்பெனியை அட்டாக் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான டைம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு சின்ன ரீகேப் பண்ணிக்கலாம். எக்கனாமிக்கலி பாருங்க, லேண்ட் ஏலியனைசேஷன், ஓகே, லேண்ட் ஏலியனேஷன் அண்ட் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன். ஓகேங்களா, கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் 21,000 எஸ்டேட்ஸ் ஆவாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் ரீசனாக இருந்தது. பொலிட்டிக்கலி பார்த்தீங்கன்னா இந்தியன் கிங்ஸோட பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிரியேட் பண்ண ட்ரீட்டிஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணாங்க. பிரிட்டிஷோட ப்ரெஸ்டீஜ் வந்து இந்த இடத்துல ஹை லெவலில் அடி வாங்கிடுச்சு. ஓகேங்களா, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்தியாவோட எம்பரரான முகல் கிங்கை, ஓகே, முகல் எம்பரரை ஹியூமிலியேட் பண்ணது இந்தியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு பிடிக்கல. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் பிரிட்டிஷ் சுப்பீரியர்னு சொல்லிட்டு இருந்த அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமே இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா கரப்டடாக இருந்தது. ஏலியன் நேச்சராக தான் எப்போ பார்த்தா இந்தியாவோட காமன் பீப்புள் வந்து ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடியாத ஒரு ஏலியன் நேச்சரில் தான் இருந்தது. அண்ட் தென் லோவர் கோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை அமௌண்ட் ஆஃப் பிரைபரி இருந்தது. போலீஸ்லையும் பார்த்தீங்கன்னா பிரைபரின்றது அந்த டைமில் அதிகமாகவே இருந்தது. ஓகேங்களா, அண்ட் தென் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட் உங்களுக்கு ஃபியர் ஆஃப் ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன் எப்பயுமே இருந்தது. ரிலீஜியஸ் டிசபிலிட்டிஸ் ஆக்டாக இருக்கட்டும், இல்லை டெம்பிள் லேண்டுக்கெல்லாம் அவங்க டேக்ஸ் போட்டாங்க, பிரிட்டிஷ் போட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ரிலீஜியஸ் ரைட்டில் பிரிட்டிஷ் இன்டர்ஃபியர் பண்ணுறதா இந்தியன்ஸ் ரொம்ப சீரியஸாக நம்பினாங்க. ஓகே, அண்ட் அல்டிமேட்லி மிலிட்ரி காசஸ், ப்ரொஃபஷனல் அண்ட் ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், ட்வைஸ் அண்ட் த்ரைஸ் த அமௌண்ட் பிரிட்டிஷ்க்கு கொடுத்ததை விட கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு தந்தாங்க. அந்த ஜென்ரல் சர்வீஸ் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்டாக இருக்கட்டும், இல்லை அதனால சீ கிராஸ் பண்ணுறது சொன்னதாக இருக்கட்டும், இல்லை அபாலிஷன் ஆஃப் டபுள் பெட்டா சிஸ்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ரியாலிட்டி பிரிட்டிஷை ஒரு அப்போசிங் வியூவில் பார்க்கறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸை எனேபிள் பண்ணுச்சு. ஓகே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பார்க்ன்றதே பார்த்தீங்கன்னா 1857 ரிவால்ட்ன்றதே நிறைய பேர் சிப்பாய் மியூட்டினி, அதாவது சோல்ஜர்ஸ் ரிவால்ட்னு தான் சொல்லுவாங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் பெசன்ட் இன் யூனிஃபார்ம். இந்த இடத்துல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒர்க் பண்ண சோல்ஜர்ஸ்ன்றது வேற யாரும் இல்லை, கிராமத்தில் பெசண்ட்டாக இருந்தவன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சோல்ஜராக இருக்கான். இது ரெண்டு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால இந்த ரிவால்ட்ன்றது வெறும் பெராக்ஸில், அதாவது மிலிட்ரியோட குவார்ட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே மட்டும் இல்லாமல் வெளியிலையும் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா சோல்ஜர்ஸோட ஆங்கர்ன்றது அவங்களோட ஃபேமிலியோட ஆங்கரை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா இருந்தது. ஓகேங்க, முக்கியமாக பிரிட்டிஷ் வந்து அவங்களோட வில்லேஜை டேக்ஸ் பண்ணுறப்ப இன் ரியாலிட்டி அவங்க அந்த சிப்பாயோட ஃபாதரை தான் டேக்ஸ் பண்ணுறாங்க, சிப்பாயோட மதரை தான் டேக்ஸ் பண்ணுறாங்கன்ற மென்டாலிட்டி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இல்லை. ஆனால் இதுதான் இன் ரியாலிட்டி. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா 1857ன்றது வெறும் மிலிட்ரி மியூட்னி கிடையாது, ஒரு நேஷனல் அப்ரைசிங்ன்றதுக்கான பேசிஸே. ஸோ எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஒரு 4-5 ரீசன் பார்த்தோம். ஓகே, எக்கனாமிக் காசஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காசஸ், சோஷியோ-ரிலிஜியஸ் காசஸ் அப்படின்றதெல்லாம். பட் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கன் பவுடர் மாதிரி, ஓகே, வெடிமருந்து மாதிரி. இது மேலே ஒரு தீப்பொறி தேவைப்பட்டது இந்த ரிவால்ட் அண்ட் ரெவல்யூஷன் வெடிக்கிறது. அந்த ஸ்பார்க் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஃபீல்ட் ரைஃபிள் அண்ட் ஆட்டா. ஓகேங்களா, என்ன என்ஃபீல்ட் ரைஃபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இந்தியாவில் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த மஸ்கட் ரைஃபிள்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா என்ஃபீல்ட் ரைஃபிள் அப்படின்ற ஒரு புது டைப் ஆஃப் ரைஃபிளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் ரைஃபிளில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புல்லட் மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேப்பர் மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க, வேக்ஸ் பேப்பர் மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த வேக்ஸ் பேப்பர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா புல்லட் மேலே ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, பட் இந்த நேரத்தில் தான் ஒரு புரளி கிளம்புது. இன்ஃபேக்ட் இட்ஸ் அ ரூமர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேக்ஸ் பேப்பர். நீங்கள் பேக்கரிலாம் போனீங்கன்னா இண்டிவிஜுவலாக கேக்ஸ் இருக்கும், அந்த கேக்கை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் சுற்றி வச்சிருப்பாங்க. அந்த வேக்ஸ் பேப்பரை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்ஃபீல்ட் ரைஃபிளோட புல்லட் மேலே இது சுற்றி வச்சிருக்காங்க. எதுக்காகனா ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக. பட் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புரளி கிளம்புது. இந்த புல்லட் மேலே இருக்க கிரீஸ்ன்றது ஆக்சுவலாக பீஃப், அதாவது மாடு அண்ட் பிக் இருக்குல்ல, அதோட ஃபேட்டும் அதை தான் இது மேலே கவர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? பர்டிகுலராக ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸை இன்சல்ட் பண்ணுறதுக்காகவே பர்பஸ்ஃபுல்லாக பிரிட்டிஷ் இந்த வேலையை பார்க்குறாங்க. இதன் மூலமாக தங்களோட ரிலீஜியன்லேருந்து தங்களை தள்ளி வச்சு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஓகேவா, முக்கியமான விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கவுன்றது இட்ஸ் ஹைலி சேக்ரெட் டு ஹிந்துஸ், வேரஸ் பீஃப் பிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் அ டேபு. ஓகே, முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஹராம். ஓகேங்களா, இது ரொம்ப பெரிய இஷ்யூவாக ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரூமர் ஹை லெவலில் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் கம்பெனி, அதாவது ஆர்மியில் வேலை பார்த்த சோல்ஜர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதுதான் சப்பாத்தி தான் ரெகுலர் ஃபுட்டாக இருக்கும், ஏன்னா ஈஸி டு மேக் அப்படின்றதுனால. ஓகேங்களா, ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வீட்
ஃப்ளோரை பற்றி தெரியுது. அதுலேருந்து அந்த மைதா வரும் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில், அதை பற்றிலாம் அந்த டைமில் அவேர்னஸ் கிடையாது. ஸோ பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டா இது நிறைய மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர் மாவை பார்த்துட்டு ஒரு பொருளை கிளம்புது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கவு போன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவு போனை டஸ்ட் பண்ணி ஓகே கிரைண்ட் பண்ணி அது வர டஸ்ட்டை உங்களுக்கு ஆட்டாவோட மிங்கிள் பண்ணுறாங்க. ஆட்டா ஓகே, அதாவது வீட் ஃப்ளோரோட மிங்கிள் பண்ணுறாங்க. மிங்கிள் பண்ணி தான் உங்களுக்கு இந்த இதே ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா அகெயின் பிரிட்டிஷ் வந்து அவங்களோட கேஸ்ட் அண்ட் ரிலீஜியனை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காகவும் இதன் மூலமாக அவங்களோட ரிலீஜியன்லேருந்து தள்ளி வச்சுட்டா ஈஸியாக கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணிடலான்ற மென்டாலிட்டியில் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சீரியஸாகவே நம்புறாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இது ஒரு மியூட்னிலேருந்து ரெவல்யூஷனரி வாரா மாறினது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு சிப்பாயோட ஓகே அப்போசிஷன்னால. ஓகேங்களா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியல் எக்ஸ்ப்ளோஷன் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறாங்க. ஓகே, பர்டிகுலராக மங்கள் பாண்டே அப்படின்ற பர்சன் பற்றி பார்ப்போம். ஏன்னா கம்பல் பண்ணோன்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கமாண்டிங் ஆஃபீஸர்ஸே பார்த்தீங்கன்னா சுட்டு தள்ளுறாரு. ஓகேங்களா. ஸோ எப்படி இந்த மியூட்னின்றது ஒரு ரெவல்யூஷனரி வாரா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிப்பாய்ஸ்ன்றவங்க பெசன்ட் இன் யூனிஃபார்ம்ன்றத பிரிட்டிஷ் மறந்துட்டாங்க, கம்பல் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்களோட ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா கிராமத்தெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோட ரியாலிட்டி இங்கே தெரியாமல் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த என்ஃபீல்ட் ரைஃபில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ மீரட்டில் May 10 ஓகே அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் வந்து கம்பல் பண்ணி என்ஃபீல்ட் ரைஃபில் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் யூஸ் பண்ண மாட்டோம்னு ரிவால்வ் பண்ணுறவங்கள தூக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக May 10 அப்போ ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ண சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட காம்ரேட்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆஃபீஸர்ஸ் கம்பல் பண்ண ஆஃபீஸர்ஸை கொள்றாங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லிக்கு 58 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து போயிட்டு அங்கே பகதூர் ஷா ஜாஃபரை எம்பரர் ஆஃப் இந்தியாவை ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ பகதூர் ஷா ஜாஃபர் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் மீரட்டில் ஸ்டார்ட் பண்ண இது. ஓகேங்களா. ஸோ இதில் 34th இன்ஃபேண்ட்ரி மங்கள் பாண்டே. ஓகேங்களா. ஸோ பெங்கால் நேட்டிவ் இன்ஃபேண்ட்ரியை சேர்ந்த மங்கள் பாண்டே தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கமாண்டிங் ஆஃபீஸரை ஓகேங்களா ஃபயர் பண்ணி கொண்டுடுறாரு. இதனால் மங்கள் பாண்டேவை தூக்கில் போட்டுடுறாங்க. ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் ஆஃப் 1857 ரிவால்ட். ஓகேங்க. ஸோ இந்த மங்கள் பாண்டேவை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி ஹீரோவாகவே மாற்றிடுறாங்க. அவரை பற்றி படம்லாம் கூட நிறைய வந்திருக்கு. ஓகே, ஸோ என்ன ஆகுது உங்களுக்கு மீரட்டில் ஸ்டார்ட் ஆன இந்த ரிவால்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா as I said மங்கள் பாண்டே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பராக்பூர் யூனிட்ல அவரோட கமாண்டிங் ஆஃபீஸரே சுட்டு கொண்டுடுறாரு. ஓகேங்களா. ஸோ இதை ஃபாலோ பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் வந்து அங்கேருந்து டெல்லிக்கு மூவ் ஆகுறாங்க. ஏன்னா மீரட்லேருந்து டெல்லின்றது 58 கிலோமீட்டர் தான். ஓகேங்களா. ஸோ அங்கே போகிறாங்க. பகதூர் ஷா ஜாஃபர் பயத்திலே தான் அதுக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எம்பரர் ஆஃப் இந்தியா தான், முகல் கிங் தான். ஆனால் பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் தான் ரெட் ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்காரு. ஓகேங்களா. டெல்லிக்கு போன இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை எம்பரர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு மிலிட்ரி ஸ்ட்ரைக்கை பொலிட்டிக்கல் லெஜிட்டிமசிக்கான வாரா மாத்துறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ஓரியன்டட் சோல்ஜர்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் ஜாஃபர் இந்த பகதூர் ஷா ஜாஃபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் சிம்பிள் ஆஃப் யூனிட்டி. அவர் மட்டும் தான் என்ன பண்ணுறாருன்னா டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் அண்ட் ரிலீஜியன்ஸை கம்பைன் பண்ணுறதுக்கான ஒரு சிங்கிள் யூனிட்டாக சிங்கிள் சிம்பிளாக இருக்கார். ஏன்னா இது இன்னொரு முக்கியமான விஷயத்த இந்தியன் பீப்புளோட மைண்டில் இருந்த ஒரு விஷயத்த வெளிக்காட்டுது. என்னன்னா பிரிட்டிஷ் ரூல் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஆனாலும் இந்தியன்ஸ் இன்னமும் முகல்ஸை தான் அவங்களோட லீடராக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வெளியில் தெரியுது. அண்ட் சிவிலியன் பார்ட்டிசிபேஷனும் நிறைய இடத்துல இருந்தது. பிரிட்டிஷ் இதை ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணல. பட் இன் ரியாலிட்டி சிவிலியன்ஸ் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆவாதில் ஒவ்வொரு ஒரு சோல்ஜர் இறந்தா அதுக்கு ஈக்குவலாக 2 சோல்ஜர் இறந்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இட்ஸ் அ பாப்புலர் ரிவால்ட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மியூட்டினி ஆஃப் சோல்ஜர், இட்ஸ் அ பாப்புலர் பீப்புள்ஸ் ரிபல்லியன் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா யூபிஎஸ்சியில் இந்த ஆஸ்பெக்ட்ல தான் மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. அந்த என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல பெசன்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க இந்த ஜமீன்தார்ஸ் கிட்ட கடன் யார் இந்த பிரிட்டிஷ் பேக்டு ஜமீன்தார்ஸ் கிட்ட கடன் வாங்கினதுக்காக தானே லேண்டை வந்து அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதனால தானே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இம்பாவரைசேஷன் அதிகமாகுது. ஸோ இதுதான் டைம்னு சொல்லிட்டு பெசன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கடன் வாங்கி கொடுத்த பத்திரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை போயிட்டு ஜமீன்தார்ஸை கேப்சர் பண்ணி தஹசில்தார்ஸை கேப்சர் பண்ணி, தஹசில்தார்ஸ்னா அந்த இடத்துல ரெவன்யூ அஃபீஷியல்ஸ் அவங்கள கேப்சர் பண்ணி அவங்க கிட்ட இருந்த கடன் பத்திரங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரிச்சிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட். பகதூர் ஷா ஜாஃபரை தான் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஹவ் ப்ரொக்ளைம்ட் அஸ் த எம்பரர் ஆஃப் இந்தியா. போத் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் எல்லாமே இவரை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே.
as I said, பகதூர் ஷா ஜாஃபர் அந்த டைம்ல ரொம்ப வயசான பர்சனாக தான் இருப்பாரு, ஓகேங்களா. பட் அவரை ப்ரொக்ளைம் பண்றாங்க, அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ஓகேங்களா, உங்களுக்கு டெல்லியில கேப்சர் பண்ணப்ப லேட்டரா என்ன நடக்குதுன்றதுல பார்க்கலாம். பகதூர் ஷா ஜாஃபரை டிபோர்ட் பண்ணிலாம் அனுப்புவாங்க. ஓகே ஓகே. ஸோ சிவிலியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாயின் பண்றாங்க, as I said, ஓகேவா. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஓகே, பெசன்ஸ், ஷாப்கீப்பர்ஸ், ஓகேங்களா, லேபரர்ஸ், ஜமீன்தார்ஸ், டிஸ்போஸ்ட் ஜமீன்தார்ஸ், ரிலீஜியஸ் மெண்டிகன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பூசாரிகள் அப்படின்னுவாங்களா, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகுறாங்க. ஓகே, நிறைய பேர் ஜாயின் ஆகுறாங்க இங்க. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி as I said, டெப்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும், அக்கௌண்ட் புக்கு, டெப்ட் ரெக்கார்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்தியன் சோல்ஜர்ஸ் இந்தியன் பெசன்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஓகே, அண்ட் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் அண்ட் தேர் சென்டர்ஸ். ஓகே, டெல்லியில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஓகே, பகதூர் ஷா ஜாஃபர் கிங்கா இருந்தாலும் the leader who have united people in Delhi was General Bakht Khan. General Bakht Khan, இவர் தான் பார்த்தீங்கன்னா ரியல் பர்சன் வித் பவரா இருந்திருப்பாரு, ஓகேங்களா. ஆக்சுவல் மிலிட்டரி பிரெயின் பிஹைண்ட் த ஏஜ்டு எம்பரர் பகதூர் ஷா ஜாஃபர். நெக்ஸ்ட் கான்பூர்ல நானா சாஹிப் மராத்தா லீனியேஜ் சேர்ந்தவர். ஏன்னா இவருக்கு பேஷ்வா, இவரோட அப்பா பேஷ்வா, இவருக்கு அடுத்து இவருக்கு அந்த டைட்டிலும் தராமல் பென்ஷனும் தராம பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ரொம்ப இவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால என்ன ஆகுவாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் பீப்புள் கூட ஜாயின் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்னோல பேகம் ஹஸ்ரத் மஹால், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆவாதை வந்து பார்த்தீங்கன்னா மால் கவர்னன்ஸ் மிஸ்கவர்னன்ஸ்னால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேப்சர் பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ். அவங்களோட சன்னுக்கு ரைட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க இவங்க. ஆனா பிரிட்டிஷ் அதுக்கு அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, பிரிஜிஸ் குவாதர் அப்படின்ற அவங்களோட சன்னுக்காக, ஓகேங்களா, அவங்க ரூலிங் ரைட்ஸை கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா பிரிட்டிஷ் அது தரமாட்டாங்க, ரொம்ப இஷ்யூ ஆகும், ஓகேங்களா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆஃப் த 1857 ரிவால்ட், ராணி லக்ஷ்மி பாய் ஆஃப் ஜான்சி. ஓகே, டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்னால ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, ஓகேங்களா. மே அப்னி ஜான்சி நஹி தூங்கி அப்படின்வாங்க. ஓகே, இதுக்கான அர்த்தம் என்னன்றதை பார்க்கும். அந்த பீகார்ல ஒரு ஜமீன்தாரான குன்வர் சிங், ஓகேங்களா, 70-year-old ஜமீன்தார், ஓகேங்களா. ஜஸ்ட் இமேஜின் 70-year-old பர்சன், ஓகே, பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணி, ஓகேங்களா, ரொம்ப ஹை லெவல்ல பிரிட்டிஷை டார்ச்சர் பண்ணியிருப்பாரு பீகார்ல, அவரோட லாஸ்ட் எஸ்டேட்டை திருப்பி கேப்சர் பண்ணுன்றதுக்காக. ஓகே, அந்த ஃபைசாபாத்ல பார்த்தீங்கன்னா மௌலவி அஹமதுல்லா, ஓகேங்களா. ஸோ ரிலீஜியஸ் பர்சன் இவர். மிலிட்ரி லெவல்ல ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டா இவர் இருப்பாரு. பிரிட்டிஷ் காலில் குத்துன முள் அப்படின்வாங்க இவர், ஓகேங்களா. அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான டேமேஜை பிரிட்டிஷ்க்கு இவர் கொடுப்பாரு, ஓகேங்களா. ஸோ as I said, ஓகே, பகதூர் ஷா ஜாஃபர் இருப்பார். பட் இன் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும்? ஜெனரல் பக்த் கானோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஓகே ஓகே, கான்பூர்ல நானா சாஹிப் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடாப்டட் சன் ஆஃப் லாஸ்ட் பேஷ்வா பாஜிராவ் டூ. அடாப்டட் சன்னுக்கு டைட்டிலும் கொடுக்க முடியாது, பென்ஷனும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் சொல்லுவாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டா தான் இவர் என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப நாள் பெட்டிஷன் போட்டுட்டே இருப்பாரு. பட் கிடைக்கல அப்படின்னோடனே ஃபைனலா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. பேகம் ஹஸ்ரத் மஹால் அவங்களோட சன்னுக்காக, ஓகேங்களா, சன்னோட ரைட்ஸுக்காக சண்டை போடுவாங்க, ஓகேங்களா. ஜூன் 4ல ரெபலியன் பிரேக் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த சோல்ஜர்ஸ் who worked in பெங்கால் ரீஜன், பஞ்சாப் ரீஜன் were actually from ஆவாத் ரீஜன், ஓகேங்களா. ஸோ ஆவாதை கேப்சர் பண்ணது அந்த சோல்ஜர்ஸ்க்குலாம் பிடிக்காது. ஏன்னா இன்னும் அவங்களோட கிங்குக்கு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாயலாக இருப்பாங்க, ஓகே. அண்ட் ரேபரேலியில கான் பகதூர், ஓகேங்களா, ஃபார்மல் ரூலர் ஆஃப் ரோஹில்கண்ட், ஓகே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ணுவார். அண்ட் பீகார்ல குன்வர் சிங் 70-year-old ஜமீன்தார், அவர் அப்போஸ் பண்ணுவார். அண்ட் மௌலாவி அஹமதுல்லா இன் ரியாலிட்டி ரிலீஜியஸ் பர்சன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லீடரா பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய், ஓகேங்களா. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்னால இவங்களோட ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இறந்துடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சன்னை வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்காதர் ராவ், ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தாமோதர் ராவ் அப்படின்ற ஒரு சன்னை அடாப்ட் பண்ணி அவங்கள தான் நெக்ஸ்ட் கிங்கா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் படி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சியை கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்களோட மோஸ்ட் ஃபேமஸான மெயின் அப்னி ஜான்சி நஹி தூங்கி, அதாவது ஐ ஷால் நாட் கிவ் அவே மை ஜான்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தாந்தியா தோப்புன்ற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அசோசியேட் ஆஃப் நானா சாஹிப் ஜாயின் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை அப்போஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். இன்ஃபேக்ட் இவங்களை அப்போஸ் பண்ணி ஃபைட் பண்ண அந்த பிரிட்டிஷ் கமாண்டர் என்ன சொல்லுவாங்கன்னா த ஒன்லி மென் அமாங் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஜஸ்ட் லுக் அட் த பிக்சர்.
பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுறாங்க. ஓகேங்களா, இவங்களோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா ராணி மணிகர்ணிகா. ஓகேங்களா, சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு ஸ்வாடு, ஓகேங்களா, அண்ட் தென் நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸு ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரெயின் ஆகியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ சண்டை அப்போ, அதாவது அந்த வார் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட குழந்தைய முதுகுல கட்டிக்கிட்டு சண்டை போட்டதா நிறைய ரெக்கார்ட்ஸ் சொல்லுது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் பர்சன் ஆஃப் 1857 ரிவால்ட். ஓகேங்களா, இவங்களோட பேர்ல தான் பார்த்தீங்கன்னா லேட்டரா உங்களுக்கு நம்மளோட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விமன் கண்டிஜென்ட்டை வந்து ஐஎன்ஏல ஸ்டார்ட் பண்றாரு, ராணி லக்ஷ்மிபாய் ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லீடர் ஆஃப் 1857 ரிவால்ட். ஓகே, நெக்ஸ்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் பர்சன். ஏன்னா இதுக்கு மற்றவங்களுக்கும் இவருக்கும் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களாம் ரூலிங் கிளாஸ்ல இருந்துகிட்டு பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் காமன் பீப்புள் சைட்ல இருந்து, ஏன்னா பிரிட்டிஷ் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருந்ததுன்னா இது சில பேர் பண்ண மியூட்னி தான் அப்படின்னு இருப்பாங்க, காமன் பீப்புள்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள், ஈவன் எ காமன் மேன் ஆக்சுவலி ஸ்டுட் அகேன்ஸ்ட் த மைட்டி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷா மால் தான். ஏன்னா இது வந்து கிராஸ் ரூட் லெவல்ல பிரிட்டிஷோட பாலிசி இந்தியாவை அஃபெக்ட் பண்ணியிருந்தது. ஓகேங்களா, அதுக்கு அகெயின்ஸ்டா பார்த்தீங்கன்னா இவர் நல்ல ஒரு ஆர்கனைஸ்ட் ரிவால்ட்டை கொண்டு போனாருன்றதுக்கான நல்ல எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷா மால் தான். இவர் என்ன பண்றாருன்னா பரௌத் அப்படின்ற இடத்துல இருந்தா பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா ஒரு இது ரிவால்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட 84 வில்லேஜஸ், ஓகேங்களா, 84 வில்லேஜஸ் ரிபல் நெட்வொர்க்கை இவர் கிரியேட் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இரிகேஷன் பங்களாவை கேப்சர் பண்றாரு. கேப்சர் பண்ணிட்டு அதை ஹால் ஆஃப் ஜஸ்டிஸா மாத்துறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிரிட்டிஷ் அப்போஸ் மட்டும் எங்களால் நாங்கள் பண்ணலை, அதை ரீப்ளேஸும் பண்றோம். ஏன்னா எங்களுக்கு பிரிட்டிஷ்கான ஈக்குவலண்ட் இருக்கு அப்படின்றத பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா செஞ்சு காட்டினாரு. ஓகே, பட் ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை கேப்சர் பண்ணி ப்ரூட்டல் எக்ஸிகியூஷன் பிரிட்டிஷ் பண்ணாங்க. பாடியை பீஸாக கட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஏன்னா இது மாதிரி யாரும் இனிமேட்டு ட்ரை பண்ணவே கூடாது அப்படின்ற மென்டாலிட்டியில் பிரிட்டிஷ் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அஸ் ஐ செட் பகத்பூர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஷாமால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். இவர் கிரியேட் பண்ண மாதிரியான தலைவலியை பிரிட்டிஷ்க்கு வேற யாருமே கிரியேட் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு சின்ன சம்மரி பார்க்கலாம். மார்ச் 1857 அப்போ உங்களுக்கு மங்கள் பாண்டே பராக்பூர்ல அப்போஸ் பண்றாரு. என்ன பண்றாருன்னா ஃபயர் பண்ணிடுறாரு. ஓகேங்களா, இதே மே 10, 1857 தான் மீரட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்டர் ஆஃப் 1857 ரிவால்ட். அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவுட் பிரேக் ஆகுது. ஓகேங்களா, அவங்களோட கமாண்டர்ஸை கொண்டுட்டு அவங்களோட கேப்சர் பண்ண சோல்ஜர்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. மற்ற சோல்ஜர்ஸ் மே 11, ஓகேங்களா, டெல்லிக்கு போயிடுறாங்க. அங்க டெல்லியை கேப்சர் பண்றாங்க. பொலிட்டிக்கல் லீடர் பகதூர் ஷா ஜாஃபரை அவங்களோட கிங்கா ரீஅனௌன்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 1858, ஓகேங்களா, ரீகேப்சர் ஆஃப் குவாலியர். ஓகேங்களா, என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஆர்கனைஸ்டு ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா காட்டுறாங்க. ஓகேங்களா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல அந்த கிரீஸ்டு கார்டேஜ் ஆஃப் என்ஃபீல்டு ரைஃபிள்ன்றது ஒரு காஸ் மட்டும் கிடையாது, ஒரு அக்கேஷன் தான், அதாவது ஸ்பார்க் மட்டும் தான். ஓகேங்களா, எதுக்காகனா பிரிட்டிஷ் மிலிட்ரி சிஸ்டம் அதுக்கு முன்னாடி இந்தியன் சோல்ஜர்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்தியாவில் அவங்களுக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டியை பிரிட்டிஷ் மிலிட்ரி தரதா நினைச்சாங்க. பட் பிரிட்டிஷ் மிலிட்ரி அவங்களோட மாரல் அத்தாரிட்டியை லூஸ் பண்ணிட்டாங்க. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா என்ன அந்த கார்டேஜை பார்க்குறப்ப அவங்களுக்கு பல விஷயங்கள் ஞாபகம் வருது. அவங்களோட ரிலீஜியஸ் ரைட்ஸ் மேலே கை வச்சதா மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி படுற கஷ்டங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆகுது. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபைடு விஷன் கிரியேட் ஆகுது. என்ன, பிரிட்டிஷ்ன்றவங்க தங்களோட காமன் எனிமி அப்படின்ட்டு. அதனால தான் ஒரு லோக்கல் மியூட்னியை இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரேட் ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் 1857 சொல்லுவாங்க, 1857 ரிவால்ட்டை சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியான்ற கான்செப்டே கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியன்ஸ் அப்படின்ற மென்டாலிட்டியை இந்த 1857 ரிவால்ட் கிரியேட் பண்ணதா ரொம்ப சாலிடா எல்லாமே நம்புவாங்க. ஓகேங்களா, பட் இந்த ரிவால்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ரஸ் பண்ணாங்க பிரிட்டிஷ். ஓகே, அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அண்ட் சப்ரஷன் ஆஃப் 1857 ரிவால்ட்ன்றது இட்ஸ் நாட் அ மியர்லி அண்ட் மிலிட்டரி விக்டரி, இட் வாஸ் ஆக்சுவலி a campaign of systematic retribution. It's a campaign of systematic retribution and most importantly terrible vengeance of British. Okay, terrible vengeance. Okay, என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியட் தான் கம்பெனியோட கமர்ஷியல் ரூல்ல இருந்து டைரக்ட் இம்பீரியல் கிரிப் ஆஃப் பிரிட்டிஷ் கிரவுன் இந்தியா மேல விழுறதுக்கு இந்த 1857 ரிவால்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. ஓகே, டெல்லி, ஓகே, நர்வ் சென்டர் ஆஃப் த ரிவால்ட் மீரட்ல இருந்து டெல்லிக்கு மூவ் ஆகுது. இது செப்டம்பர் 1857 அப்ப விழுந்துடுது. ஓகே, பிரிட்டிஷ் ஆர் ரீகேப்சரிங் டெல்லி அண்ட் இட் இஸ் அ சைக்கலாஜிக்கல் டேர்னிங் பாயிண்ட் ஃபார் போத் சைட்ஸ். இங்கிலீஷ்க்கு அது ஒரு சைக்கலாஜிக்கல் விக்டரி பாயிண்ட், இந்தியன்ஸ்க்கு அது ஒரு டிஃபீட் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ அவங்க ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க.
as long as the Mughal emperor sat on the throne in Delhi, the revoltக்கு ஒரு லீகல் அண்ட் பொலிட்டிக்கல் ஹெட் இருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவரை டிப்போஸ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டியில் எங்கேஜ் ஆகுறாங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 months டெல்லியை சரௌண்ட் பண்ணி சீஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டு ஸ்ட்ரீட் கேப்சர் பண்ணிட்டே போகிறாங்க. பிரிட்டிஷ் ஃபோர்ஸை அந்த டைமில் ஹெட் பண்ணுறது ஜான் நிக்கல்சன் அப்படின்ற பர்சன். ஓகே, எஸ், ஜான் நிக்கல்சன் அப்படின்ற கமாண்டர் தான் ஹெட் பண்றாரு. அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அசால்ட்ல இறந்துடுறாரு. ஓகேங்களா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகதூர் ஷா ஜாஃபர் ரெட் ஃபோர்ட்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு ஹுமாயூன், ஓகே, யாரு பாபரோட சன் ஹுமாயூன் இருக்காரு பாத்தீங்களா, அக்பரோட அப்பா, அவரோட டாம்ல ஒளிஞ்சிருப்பாரு. அந்த இடத்துல பகதூர் ஷா ஜாஃபரை கேப்சர் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லெப்டினன்ட் ஹர்ட்சன் அப்படின்றவரு அவரோட பகதூர் ஷா ஜாஃபரோட கண்ணு முன்னாடியே அவங்களோட பசங்களை பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில், ஓகே, இன்னும் டெல்லியில அந்த இடம் இருக்கு, கூனி தர்வாசான்னு, கூனி தர்வாசா. ஓகே, கூனி தர்வாசா அப்படின்னா கேட் அப்படின்னு அர்த்தம். கூனி தர்வாசா, ஓகே, அப்படின்ற இடத்துல பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் வச்சு சுட்டு கொன்னாரு. இது பகதூர் ஷா ஜாஃபரோட அப்படியே அவர் கிட்டத்தட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவராகவே மாத்திட்டதா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல பகதூர் ஷா ஜாஃபருக்கு 82 வயசு. இவரை பர்மால இருக்க ரங்கூனுக்கு எக்ஸைல் பண்றாங்க. ஸோ என்ன ஆகுது, 300 இயர்ஸ் இந்தியாவை ரூல் பண்ண முகல் டைனாஸ்டியோட லாஸ்ட் கிங்கை இந்தியாவை விட்டு ஒரு அகதி மாதிரி ஒரு சின்ன போட்ல பிரிட்டிஷ் சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஓகே, ஸோ எஸ், ஒருத்தங்களுக்கு அடுத்து ஒருத்தங்களா பார்த்தீங்கன்னா ரிவால்ட் வந்து எல்லா இடத்துலையும் விழுந்துடும். எதுக்காக இந்த ரிவால்ட் ஃபெயில் ஆனிச்சு அப்படின்றதுக்கு முன்னாடி எப்படி ஒவ்வொரு லீடரும் ஃபெயில் ஆனாங்கன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா. டெல்லி விழுந்துடுச்சு. ஓகே, டெல்லி ஹஸ் பீன் கேப்சர்ட் அண்ட் தென் பிரிட்டிஷ் சிஸ்டமேட்டிக்லி அதர் ஸ்டார்ம் சென்டர்ஸ்க்கு மூவ் ஆகுறாங்க. ஓகே, நானா சாஹிப் பார்த்தோம். ஓகே, அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா நேபாள் ஜங்கிள்ஸ்க்கு எஸ்கேப் ஆகிட்டு போயிடுறாரு. கடைசி வரைக்கும் அவரை யாராலையும் கேப்சர் பண்ண இல்லை. ஓகேங்களா. ஸோ நானா சாஹிப் இந்த ரீஜனை கேப்சர் பண்ணது சர் காலின் கேம்பல். ஓகே, நானா சாஹிப்போட ரீஜனை கேப்சர் பண்ணது சர் காலின் கேம்பல் அப்படின்ற பிரிட்டிஷ் கமாண்டர். ராணி லக்ஷ்மி பாய், ஓகே, பேட்டில் ஃபீல்ட்லேயே ஜூன் 1858 இறந்துருப்பாங்க. சர் ஹியூ க்ரோஸ் இவர் தான் சொல்லியிருப்பாரு த ஒன் மென் அமாங் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஹீ இஸ் த பர்சன் ஹூ கேப்சர்ட் ஜான்சி. பேகம் ஹஸ்ரத் மகால் அவங்க வந்து நேபாளுக்கு எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவாங்க. அவங்க பொலிட்டிக்கல் அசைலம் தேடி போயிடுவாங்க. ஓகேங்களா. இந்த ரீஜியன், அதாவது ஆவாத் ரீஜியனை ரீகேப்சர் பண்ணது சர் கொலின் கேம்பல். அண்ட் தென் தாந்தியா தோப், ஓகே, இவரோட ஃப்ரெண்டே பிரிட்டிஷ் கிட்ட காட்டி கொடுத்துருப்பாரு. ஸோ பிரிட்டிஷ் வந்து தாந்தியா தோப்பை கேப்சர் பண்ணி தூக்கில் போட்டிருப்பாங்க. ஜெனரல் நேப்பியர் அப்படின்றவர் இவருக்கு பிடிச்சிருப்பாரு. ஏப்ரல் 1859 இவரை கொண்டுடுறாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி குன்வர் சிங். ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை வின் பண்ணுற அளவுக்கு போயிட்டாரு. ஆனால் அவர் உடம்புல நிறைய காயங்கள் பட்டு இறந்துடுறாரு. சர் எட்வர்ட் லுட்கார்ட் அப்படின்றவர் சார் எட்வர்ட் லுகார்ட் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குன்வர் சிங்கோட ஜமீன்தாரி இடத்தை கேப்சர் பண்றார். ஓகேங்களா. ஸோ நேச்சர் ஆஃப் சப்ரஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெரிபிள் வெஞ்சன்ஸாக தான் பிரிட்டிஷ் கிட்ட இருந்தது. ஏன்னா த லெவல் ஆஃப் வயலன்ஸ் அவங்க இந்தியன்ஸ் மேலே கொடுத்தது. இந்தியன்ஸை ஜெனரேஷன் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன்ஸை டெரரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாலஜியாக தான் பார்த்தீங்கன்னா அவங்க இருந்தாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பெனாரஸில் கர்னல் நீல், ஓகேவா, என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நோ ட்ரையல் பாலிசி. ஓகேங்களா. யாரெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ண ரிபல்ஸ் எல்லாத்தையும், ஈவன் வில்லேஜர்ஸ் எல்லாத்தையும் கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு நார்த்லேருந்து சவுத்தில் அங்கே அந்த ரோட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தூக்கில் போட்டாங்க. ஓகே, ட்ரையலே கிடையாது. இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு யாராச்சும் ஒருத்தவங்க சொன்னால் போதும் அவங்கள தூக்கில் போட்டுருவாங்க. விசாரிக்க கூட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஹாரிஃபிக் மெத்தட் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஃபாலோ பண்ணாங்க. என்னன்னா ரிபல்ஸ்லாம் இருக்காங்களா, அந்த ரிபல்ஸை கேனன்ஸ், அதாவது பீரங்கி இருக்குல்ல, அதோட வாயில கட்டி, ஓகேங்களா, பின்னாடி இருந்து பற்ற வச்சிருது. ஓகேங்களா. ஸோ பீஸா ரிபல்ஸை செதறடிச்சாங்க, கொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இறந்த அப்புறமேட்டு அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக கொடுக்க வேண்டிய ஃபினரலை கூட கொடுக்க முடியல. ஏன்னா பீஸா பாடி இதாகிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா மறுபடியும் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டுக்காக தானே எங்களை அப்போஸ் பண்ணீங்க, ஸோ உங்களோட ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்லேயே நான் மறுபடியும் கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் சோல்ஜர்ஸை கேப்சர் பண்ணி பீரங்கியில் கட்டி, ஓகேங்களா, உங்களுக்கு கொண்டாங்க. ஓகேங்களா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு எக்கானமிக் அயனி என்னன்னா எக்கனாமிக் சப்ரஷன் எக்ஸ்ப்ளாய்டேஷனால தான் இந்தியன்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக இந்த ரிவால்ட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. பட் இந்த 1857 ரிவால்ட்டில் இந்தியாவை மறுபடியும் ரீகேப்சர் பண்ணுறதுக்கு, இந்தியன் சென்டர்ஸை ரீகேப்சர் பண்ணதுக்கு பிரிட்டிஷ் செலவு பண்ண எல்லா விஷயங்களும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டெப்ட் ஆஃப் இந்தியாவில் ஆட் பண்ணிடுறாங்க. இந்தியாவில் இருக்க டாக்ஸ் பேயர்ஸ் தான் இதுக்கு மறுபடி
பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக தான் ரொம்ப பெரிய டிஃபீட்டாக தான் இந்தியாவில் இருக்குது. ஓகே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். என்னன்னா, எதுக்காக பிரிட்டிஷ் வின் பண்ணாங்க? ஹவு டிட் த பிரிட்டிஷ் ப்ரிவைல்ட் இன் த 1857 ரிவால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகேங்களா, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நியூ கிளாஸ் ஆஃப் ஜமீன்தார்ஸ் கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு, லேண்ட் ரெவன்யூ சிஸ்டமில். இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க கிட்ட நிறைய ட்ரூப்ஸ் இருந்தது. இன்ஃபேக்ட் இவங்க பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் அந்த டைம் இந்தியா விட்டு துரத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. பட் இன் ரியாலிட்டி தே ஆக்சுவலி ஹெல்ப்டு பிரிட்டிஷ் during this period. Okay, so they served as the breakwaters to the storm. Okay, and we have to understand why British prevailed in this particular அப்படின்னா their positives of British அப்படின்னு சில விஷயங்கள் பார்க்கலாம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் டெலிகிராஃப். ஓகேங்களா, டெலிகிராஃப்ன்றத டல்ஹௌசி பீரியட்ல தான் ஹை லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு லைட்னிங் ஒயர். ஓகேங்களா, இமீடியட்டாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பிரிட்டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மூமெண்ட்ஸை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும், ரிபல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்காங்கன்ற இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனை பாஸ் அவுட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா டெலிகிராஃப் பிரிட்டிஷ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் தென் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இந்தியன்ஸ், குரூப் ஆஃப் இந்தியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் ரீசெண்டாக தான் சிக்ஸை கேப்சர் பண்ணியிருப்பாங்க, அண்ட் கோர்காஸ் ஃப்ரம் நேபாள்ஸ். ஓகே, அண்ட் தென் ஹைதராபாத் நிசாம் அண்ட் அதர் நிசாம்ஸ்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு ஒரு சாலிடான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா இந்தியாவில் பெங்கால் ஆர்மி அண்ட் ஆவாத் ஆர்மி தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு ரொம்ப பெரிய படைபலமாக இருந்தாங்க. ஆனால் அவங்க தான் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ரிவால்வ் பண்ணுறப்ப சிக்ஸ் ஆஃப் பஞ்சாப், கோர்காஸ் அண்ட் நிசாம்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு லாயலாக இருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ரீகேப்சர் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அன்இன்டரப்டட் சீ பவர் இருந்தது. ஓகே, நேவல் வார்ஃபேர் அண்ட் நேவல் கனெக்ஷன்ஸில் பிரிட்டிஷ் வேர் ஆல்வேஸ் சுப்பீரியர். எதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூகே, பர்ஷியா, சைனா இந்த இடத்துல இருந்து பிரிட்டிஷ் ட்ரூப்ஸை இமீடியட்டாக இவங்களால மூவ் பண்ண முடியுது. ஓகேங்களா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அதனால் ஈஸியாக இந்தியாவை டிஃபீட் பண்ண முடியுது. ஓகேவா, ஸோ ஒரு கீ ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். கேப்சர் ஆஃப் டெல்லி செப்டம்பர் 20, 1857 அப்போ பொலிட்டிக்கல் எண்ட் ஆஃப் ரிவால்ட். ஓகேங்க, ராணி ஆஃப் ஜான்சி, ராணி லக்ஷ்மிபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 17, 1858 அப்போ இறக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ரிவால்ட் லாஸ்ட் இஸ் மோஸ்ட் கரிஸ்மேட்டிக் லீடர். ஓகேங்களா, தாந்தியா தோப்பை பப்ளிக்காக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க எப்போ? ஏப்ரல் 18, 1859. கொரில்லா ஃபேஸ் ஆஃப் வார் எண்ட் ஆகுது. அண்ட் பகதூர் ஷா ஜாஃபர், ஓகேங்களா, உங்களுக்கு நவம்பர் 7, 1862 இந்தியாவிலேருந்து வெளியில் அனுப்புகிற அவர். ஓகேங்களா, உங்களுக்கு அங்கே இறந்துடுறாரு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிரிட்டிஷ் டிட் நாட் ஜஸ்ட் வின் அ வார். ஓகேங்களா, ஸோ இன்ஃபேக்ட் தே பெர்ஃபார்ம்ட் அன் அட்டாப்சி ஆன் த இந்தியன் ஸ்டேட்னுவாங்க. ஓகே, ஸோ எதனால அப்படின்னு பார்த்தா த புருட்டாலிட்டி ஆஃப் த சப்ரஷன் வாஸ் ஹியூஜ். ஓகேங்களா, ஹை பிரீஸ்ட் பகதூர் ஜாஃபராக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து வாரியர் கிங் லக்ஷ்மிபாயை கொள்றதா இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நோ இந்தியன்ஸ் ஆர் ஆக்சுவலி அபோவ் த பிரிட்டிஷ் க்ரௌன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுல ரொம்ப சாலிடாக இருந்தாங்க. ஓகேங்களா, அண்ட் இந்த 1857 ரிவால்ட்ன்றது ஜஸ்ட் மிலிட்ரி டிஃபீட் கிடையாது. இட் வாஸ் அ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஐடியாலஜிக்கல் கொலாப்ஸ் ஆஃப் த ஓல்டு இந்தியா. ஓகே, இட் வாஸ் அ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஐடியாலஜிக்கல் கொலாப்ஸ் ஆஃப் அன் ஓல்டு இந்தியா. ஓகே, ஸோ வாட் வேர் த பிரைமரி ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஓகே வை the revolt didn't prevail அப்படின்னு பார்த்தீங்கன்னா as I said lack of all India participation. ஓகேங்களா, இந்த ரிவால்ட் ஜியாகிரபிக்கலாக பார்த்தீங்கன்னா நார்தர்ன் அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் மட்டும்தான் அதிக லெவலில் இருந்தது. ஓகே, சவுத்தாக இருக்கட்டும், ஈஸ்டாக இருக்கட்டும், வெஸ்டாக இருக்கட்டும் சைலண்ட் ஜோன்ஸாக தான் இருந்தது. ஏன்னா அது பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஓகேங்களா, அந்த கம்பெனிஸ் வால் அப்படின்வாங்க. பெங்கால், மெட்ராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஓன் ரிவால்ட்டில் இருந்தது. எது இதுக்கு முன்னாடி சன்னியாசி ரிவால்ட், பாலிகார் ரிவால்ட் இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் டிகேட்ஸுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துருச்சு. அதனால பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை சப்ரஸ் பண்ணி அதை அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. 1857 இந்த ரீஜியன்லாம் பார்த்தீங்கன்னா பெங்காலாக இருக்கட்டும், மெட்ராஸாக இருக்கட்டும் ஸ்ட்ராங் டைட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரிப் ஆஃப் பிரிட்டிஷ்க்கு கீழே இருந்தது. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பேரடாக்சிக்கலி பஞ்சாப் ஃபேக்டர்னுவாங்க. சிக்ஸ் ஆஃப் பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1857 ரிவால்ட்டுக்கு 8 இயர்ஸ் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு டெல்லியை ரீகேப்சர் பண்ணுறதுக்கு ஹை லெவலில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஆல் கிளாஸஸ் டிட் நாட் ஜாயின். ஓகே, டிவைடட் சொசைட்டி. ஓகேங்க, பிரிட்டிஷ் வந்து அவங்களோட சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட அந்த டிவைட் அண்ட் ரூல் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்க. நாட் ஜஸ்ட் அக்ராஸ் ரிலீஜியன் பட் ஆல்சோ அக்ராஸ் வேரியஸ் சோஷியல் கிளாஸஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜமீன்தார்ஸை பிரேக் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த 1857 ரிவால்ட்னுவாங்க. லார்ட் கேனிங் தான் இவர் என்ன சொல்றாருன்னா பிக் ஜமீன்தார்ஸ் அண்ட் பிரின்சஸ் வந்து உங்களுக்கு பிரேக் குவார்ட்டர்ஸ் டு த ஸ்டார்ம் அப்படின்வாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
என்னன்னா சிந்தியா ஆஃப் குவாலியர், ஹோல்கார் ஆஃப் இந்தூர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு ஆக்டிவ் மிலிட்ரி சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அந்த மெர்ச்சன்ட் கிளாஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, மணி லெண்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபன் வந்து இந்த ரிபல் குரூப்புக்கான டார்கெட்டாக இருந்தாங்க. ஓகேங்களா, ஏன்னா இவங்க தான் பீப்புளுக்கு பெசன்ஸ்க்கு அதிகமாக கடன் கொடுத்து அதனால பெசன்ஸ் அதிகமாக சப்ரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹூ ஆர் ஆக்சுவலி பிரிட்டிஷ் ஏஜென்ட்ஸ். ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் மட்டும்தான் லா அண்ட் ஆர்டரோட பிரைமரி கேரண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணி லெண்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் நம்பினாங்க. அதனால பிரிட்டிஷ்க்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க. இதே டைம்ல இந்தியாவில் இருக்க எஜுகேட்டட் இந்தியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, கல்கட்டா, பாம்பே, இந்த மாதிரியான ஏரியாவில் இருக்கவங்களாம் உங்களுக்கு ஃபார்வர்ட் லுக்கிங் சோஷியல் பாலிசி, பிரிட்டிஷோட பாலிசிஸா ஃபார்வர்ட் லுக்கிங்னு நம்புறாங்க. இந்தியாவோட ட்ரெடிஷன் ஓல்டு சோஷியல் ஆர்டரை பிரிட்டிஷ் தான் மாற்ற முடியுன்றாங்க. ஏன்னா சத்தியா இருக்கட்டும், விடோரி மேரேஜா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பிரிட்டிஷ் தான் தேவைன்னு நம்புறாங்க. இவங்க இந்த 1857 ரிவால்ட்டை ரெஸ்டோரன்ஸ்ட் ஆக்டா தான் பார்க்குறாங்க. அதாவது பழைய சோஷியல் ஆர்டருக்கு போகிற ஒரு ஆக்டா தான் பார்க்குறாங்க. அதனால் இந்த 1857 ரிவால்ட் மட்டும் சக்ஸஸ் ஆனிச்சுன்னா இந்தியா வந்து பழைய டைப் ஆஃப் ஃபியூடலிசம்க்கும் போயிடும் அப்படின்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் ரூல் தான் இந்தியாவோட ஒன்லி பாத் டு சயின்டிஃபிக் அண்ட் சோஷியல் மாடர்னைசேஷன் அண்ட் மொபைலைசேஷன் நம்புறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் இன்டெலிஜென்சியா, ராஜாராம் மோகன் ராய், இந்த மாதிரியான பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ஓகே 1857 ரிவால்ட், ஓகே அதுக்கு முன்னாடியும் சரி உங்களுக்கு வந்து பிரிட்டிஷை தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. 1857 ரிவால்ட்டை சப்போர்ட் பண்ணதே கிடையாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டெக்னாலஜிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அசிமெட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிபல்ஸ்ன்றவங்க இந்தியாவோட அந்த ஹார்ட்ல தான் சண்டை போட்டாங்க. ஓகேங்களா, அது பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட டெக்னாலஜிக்கு அகேன்ஸ்டாக தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் டெலிகிராஃப்ன்றது ஒரு சைலண்ட் வின்னர் ஃபார் பிரிட்டிஷாக இருந்தது. எதனால அவங்க பிரிட்டிஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு செஸ் விளையாடுற மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. ட்ரூப்ஸை வந்து செஸ்ல இருக்க காயின்ஸை மூவ் பண்ணுற மாதிரி எந்தெந்த இடத்துக்கு தேவையோ அந்தந்த இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற இந்தியாவோட ரிபல் லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு மற்ற இடத்துல என்ன நடக்குதுன்றதே தெரியாமல் இருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ஃபீல்ட் ரைஃபிள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த என்ஃபீல்ட் ரைஃபோட கார்ட்ரிட்ஜ் தான் இந்த 1857 வாரை ஸ்பார்க் பண்ணாலும் அந்த வெப்பன் தான் பார்த்தீங்கன்னா அதோட சுப்பீரியர் ரேஞ்ச் அண்ட் அக்யூரசினால எந்த சிப்பாய்ஸ் அதை அப்போஸ் பண்ணாங்களோ அதே சிப்பாய்ஸை ஸ்லாட்டர் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணுறப்ப அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட்ஸ், ஸ்பியர்ஸ், அது ஈட்டி, ஓகே அண்ட் தென் அவுடேட்டட் மேட்ச்லாக் கன்னுவாங்க. பிரிட்டிஷ் கிட்ட இருந்து கேப்சர் பண்ணுங்க, ஒவ்வொரு தடையும் லோட் பண்ணி பொறுமையாக குறி பார்த்து சுட்டுட்டு இருக்கணும். வேற என்ஃபீல்ட் ரைஃபிள் அப்படி கிடையாது, புல்லட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு சொருனா போதும், இமீடியட்டாக சுடலாம். ஓகேங்களா, ஸோ எந்த என்ஃபீல்ட் ரைஃபிளை இந்தியன் சோல்ஜர்ஸ் அப்போஸ் பண்ணி பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக இந்த 1857 ரிவால்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே என்ஃபீல்ட் ரைஃபிளை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பிரைமரி ரீசனாக இருக்குது. ஓகே, ஸோ ஐடியாலஜிக்கல் யூனிட்டின்றதே இல்லை, ஒரு இன்ஃபேக்ட் ஐடியாலஜிக்கல் வேக்கம் இருந்ததா கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ரிவால்ட்ன்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் கிரீவன்ஸஸாக தான் இருந்தது. ஓகே, அதாவது பாதிக்கப்பட்ட நிறைய மக்களோட ஒரு குரூப்பாக தான் இருந்ததே தவிர ஒரு யூனிஃபைடு மூவ்மெண்ட்டாக இந்த 1857 ரிவால்ட்டில் யூனிஃபைடு கோலே இல்லை. என்னன்னா ஒரு சிப்பாயின்றவங்க அவனோட ரிலீஜியனுக்காக ஃபைட் பண்ணா, ஜமீன்தார் அவரோட லேண்டுக்காக ஃபைட் பண்ணாங்க, ராணி அவங்களோட த்ரோனுக்காக ஃபைட் பண்ணாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் டெல்லியை கேப்சர் பண்ண அப்புறமேட்டு அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே பிளானே இல்லை. ஓகே, ஆல்டர்னேட்டிவ் மாடல் ஆஃப் கவர்மெண்ட்ன்றதும் கிடையாது. ஓல்டு முகல்ஸை ரெஸ்டோர் பண்ணதை தாண்டி மராத்தா டைட்டில்ஸை வாங்குறதை தாண்டி அவங்களுக்கு அடுத்து இந்தியாவை எப்படி ரூல் பண்ணணும், ஃபார்வர்டாக எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான சாலிடான ஐடியாஸே இல்லை. ஓகேங்களா, அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் லேக் ஆனது ஜென்ரல்ஷிப் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் ராணி லக்ஷ்மிபாய், தாந்தியா தோப்லாம் பிரேவாக இருந்தாலும் சரி தேவர் லோக்கல் லீடர்ஸ். வேறஸ் பிரிட்டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு குளோபல் கமாண்ட் இருந்தது. அண்ட் தென் தே ஹேட் எக்ஸப்ஷனல் ஜென்ரல்ஸ். எப்படி 1770s பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராபர்ட் கிளைவ் இருந்தாரோ அதே மாதிரி 1857 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸப்ஷனல் ஜென்ரல்ஸ் இருந்தாங்க. லாரன்ஸ் பிரதர்ஸ், ஹேவ்லாக், ஓகேங்களா, ஈவன் அந்தமான்ல பார்த்தீங்கன்னா ஹேவ்லாக் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு நேம் வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வாரில் அவங்களுக்கு ஹை லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அவங்க இந்த 1857 ரிவால்ட்டை சப்ரஸ் பண்ணுறதுக்கு ஹை லெவலில் ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே ஓகே, பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான விஷயம்லாம் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த 1857 ரிவால்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆனாலும் அந்த ஃபெயிலியர் தான் பார்த்தீங்கன்னா சீட் ஆஃப் மாடர்ன் நேஷனலிசமாக இருந்தது. ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அக்ராஸ் நார்தர்ன் இந்தியா அவங்க எல்லா டிஃப்ரெண்ட் ரீஜன் சேர்ந்த பீப்புள் அவங்க எல்லாத்துக்கும் காமன் எனிமி, காமன் அப்ரஸர் பிரிட்டிஷ் தான் அப்படின்ற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் ஒரு கான்ஷியஸ்னஸ் ஷிஃப்ட்டும் இருந்தது. ப்ரூட்டல் சப்ரஷன் நடக்குது பிரிட்டிஷ் சைடில் இருந்து. ஓகேங்களா, அண்ட் தென் கம்பெனியோட ரூலும் எண்ட் ஆகுது. ஆனால் ஓகேங்களா இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா பேக்வேர்டாக திங்க் பண்ணாமல்
ஃபார்வர்டாக திங்க் பண்ணுறாங்க. இனிமேட்டு நம்ம இந்தியன்ஸ் அப்படின்ற மென்டாலிட்டிக்கு மாறுறாங்க. இதுக்கு பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசியும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கீயாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ எதுக்காக ஃபெயில் ஆனுச்சு அப்படின்னு பார்த்தா ஜாகிரபிக்கலி பார்க்கலாம். ஜஸ்ட் 1/4 ஆஃப் இந்தியா தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகேங்களா? வேற பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் சவுத் இந்தியா அஸ் வெல் அஸ் பஞ்சாப்லேருந்து ரிசோர்ஸஸை புல் பண்ண முடிஞ்சுது. சோஷியல் லெவலில் பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் மிடில் கிளாஸாக இருக்கட்டும் இல்லை பிக் ஜமீன்தார்ஸாக இருக்கட்டும் பிரிட்டிஷ்க்கு தான் லாயலாக இருந்தாங்க. வேற ரிபல்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலெக்சுவல் ஆர் ஃபினான்ஷியல் பேக்கிங் அப்படின்றதே இல்லவே இல்லை. மிலிட்ரி லெவலில் இந்தியன் சோல்ஜர்ஸ் கிட்ட ஸ்வாட்ஸ் அண்ட் ஸ்பியர்ஸ் தான் இருந்தது. வேற பிரிட்டிஷ் கிட்ட இந்தியன் சோல்ஜர்ஸ் சப்போஸ் பண்ண என்ஃபீல்ட் ரைஃபிள் இருந்தது. ஹை ரேஞ்சும் அக்யூரசியும் இருந்தது. அதனால இந்தியன் சைடில் மேசிவ் கேஷுவாலிட்டி ரேட் இருந்தது. ஓகேவா? அந்த லாஜிஸ்டிக்ஸ்ல பிரிட்டிஷ் கிட்ட டெலிகிராஃப் இருந்தது. வேற இந்தியன் ரிபல்ஸ் கிட்ட ஒரு சென்ட்ரல் கோஆர்டினேஷனோ இன்டெலிஜென்ஸோ இல்லவே இல்லை. அண்ட் இந்தியன் சோல்ஜர்ஸ் கிட்ட நோ ஃபியூச்சர் விஷன். ஃபியூச்சர்ல இந்தியா எப்படி இருக்கணும்ன்ற மென்டாலிட்டி இல்லை. ஏன்னா ஓல்டு ஆர்டரை தான் ரெஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் ஒரு ரிவால்ட்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை சென்டரா வச்சு நடக்கக்கூடாது. எல்லா பீப்புளுக்கும் அந்த மென்டாலிட்டி இருக்கணும். ஆனால் பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் லீடரை கொல்ல ஓகே ராணி லக்ஷ்மிபாய் இறந்த உடனே ஜான்சியில் வந்து ரிவால்ட் சப்ரஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதே மாதிரி இண்டிவிஜுவல் லீடர்ஸை கொல்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இன்ஃபேக்ட் 1857 ரிவால்ட்ன்றது வந்து ஓல்டு காட் அகெயின்ஸ்ட் த நியூ மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்தியன்ஸ் பிரேவாக இருந்தாலும் சரி தே குட் நாட் காம்பன்சேட் ஃபார் த லேக் ஆஃப் டெக்னாலஜி சச் அஸ் டெலிகிராஃப் மாடர்ன் ரைஃபிள்ஸ் அண்ட் யூனிஃபைடு பொலிட்டிக்கல் விஷன் இல்லாது. ஓகேங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி 1857ஓட ஃபெயிலியர்ன்றது இந்தியாவுக்கு ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா குட் நாட் வின் பை ரிட்டர்னிங் டு த பாஸ்ட். ஓகே. அண்ட் இட் ஹேட் டு ஆர்கனைஸ் ஃபார் அ மாடர்ன் ஃபியூச்சர் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா as I said நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்ததுன்னு சொன்னால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே முகல் கிரவுனை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து ஒரு யூனிஃபையிங் சிம்பிளாக பார்த்தாங்க. ஓகேங்களா? ஏன்னா பகதூர் ஷா ஜாஃபரை தான் பார்த்தீங்கன்னா லீடராக செலக்ட் பண்ணுறாங்க. இவர் சிம்பாலிக் ஹெட் மட்டும் கிடையாது. இது வந்து ரிலீஜியஸ் டிசிஷன் கிடையாது. ஏன்னா ஹிந்துஸும் இவரை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீடராக சூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன். என்னன்னா முகல்ஸ் தான் ரொம்ப நாளாக இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற அந்த இம்பீரியல் லெகசி கண்டினியூ ஆகுது. ஓகே. டெல்லியில் முகல்ஸோட அதாவது இந்தியாவில் முகல்ஸோட பவர்ன்றது டிக்ளைன் ஆயிருக்கு. வெறும் டெல்லியை மட்டும்தான் லாஸ்ட் ட்ரெடிஷ்னல் சிம்பிளாக வச்சிருக்காங்கன்றது தெரியுது. ஆனாலுமே ரிபலியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா மீரட்ல இருந்து டெல்லிக்கு போயிட்டு அவரை தான் எம்பரர் ஆஃப் இந்தியாவா அனௌன்ஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மீரட்ல ரிவால்ட் பண்ணது ப்ரிடாமினன்ட்லி ஹிந்து சிப்பாய்ஸ் தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹிந்து கிங்டம் வேணும்னு சொல்லலை, ஸ்ட்ரெயிட்டா முகல் கேபிட்டல் தான் போறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவரை தான் பகதூர் ஷா ஜாஃபரை தான் பார்த்தீங்கன்னா எம்பரரா அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ திஸ் ஐடியாலஜி டிரான்செண்டட் ரிலீஜியஸ் பவுண்டரி ஃபார் காமன் சோல்ஜர். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி ஃபேக்டர். பிரிட்டிஷோட டிவைட் அண்ட் ரூல் பாலிசிக்கு ஹை லெவலில் அப்போசிங்காக இருந்தது. ஓகேங்களா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் 1857 ரிவால்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்குலரிசம் ஆஸ்பெக்ட். ஓகே. தே ஆக்சுவலி ப்ராக்டிஸ்ட் செக்குலரிசம் ஆன் த பேட்டில் ஃபீல்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லீடர்ஷிப்பாக இருக்கட்டும் ரேங்க் அண்ட் ஃபைலாக இருக்கட்டும் ஹை டிகிரி ஆஃப் மியூச்சுவல் ரெஸ்பெக்டை உங்களுக்கு ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் வந்து ஹிந்துஸ்க்கும் கொடுத்தாங்க. ஓகே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ட் ரிபல் ஹெல்ட் ஏரியாஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் இருக்காங்கன்னா இமீடியட் பேன் ஆன் கவு ஸ்லாட்டர். ஓகேங்களா? ஏன்னா ஹிந்துஸ்க்கு கவுன்றது ஹோலியான விஷயமா இருந்தது. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் மூவ் பை த முஸ்லீம் லீடர்ஸ் டு ஹானர் த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்து காம்ரேட்ஸ். ஓகே. அண்ட் மிக்ஸ்டு லீடர்ஷிப் இருந்தது இந்தியாவில். ஏன்னா நானா சாஹிப் இஸ் அ ஹிந்து who relied heavily on Azimullah Khan, who is a Muslim, for his political propaganda and diplomacy. Rani Lakshmi Bai is a Hindu. She was actually famously defended by a loyal contingent of Afghan soldiers. Rani Lakshmi Bai oda personal contingent அப்படின்றது ஆப்கான் சோல்ஜர்ஸ். as you know they are Muslims. ஓகேங்களா? அவங்க தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து அந்த இமீடியட் விசினிட்டியில் ராணி லக்ஷ்மி பாயை ப்ரொடெக்ட் பண்ணி ஓகே பிரிட்டிஷை அப்போஸும் பண்ணாங்க. வேற ஆவாத்ல பேகம் ஹஸ்ரத் மஹால் இருந்தாங்க who is a Muslim. ஓகேங்களா? பட் she made sure that in her administration ஆஃபீஸர்ஸை ஈக்குவலாக ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் டிவைட் பண்ணி தராங்க அப்படின்றத இதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ கம்யூனல் ஏரா. மௌலானா அபுல் கலாம் ஆசாத்லாம் சொல்லுவார் இதில். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அண்ட் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அண்ட் அதர் ஹிஸ்டாரியன்ஸில் ஓகேவா ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சொல்கிறது ஒரு ப்ரீ கம்யூனல் ஏராவோட இது ஓகே ஐடியாலஜி என்னது. மௌலானா ஆசாத் as well as other historians சொல்லுவாங்க 1857 revolt proves that Indian politics before 1858 was not sectarian அப்படின்ட்டு, காமன் எனிமி versus ஷேர்ட் ஐடென்டிட்டி அப்படின்றது. ரிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஹிந்துஸாவோ முஸ்லீம்ஸாவோ பார்க்கல, பட் இந்தியன்ஸாக பார்த்தாங்க, அதாவது ஹிந்துஸ்தானிஸாக பார்த்தாங்க. தே ஃபாட் அகெயின்ஸ்ட் அ காமன் ஏலியன் அப்ரஸர். ஓகே, நெக்ஸ்ட் பிரிட்டிஷோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 பார்த்த அந்த யூனிட்டி பிரிட்டிஷை டெரிஃபை பண்ணுச்சு. அதனால தான் போஸ்ட் 1858 கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷன்றது ரொம்ப கான்ஷியஸாக ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ்குள்ளார ஒரு வெஜ்ஜை கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அண்ட் தே மேட் ஷூர் தட் நெவர் அகெயின் இந்தியாவில் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு யூனிஃபைடு ஃப்ராண்ட்டு கிரியேட்டே ஆகக்கூடாதுன்றதுல ரொம்ப கிளியராக இருந்தாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நேச்சர் ஆஃப் த ரிவால்ட் என்ன, ஏன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் வந்து இந்த ரிவால்ட்டை பற்றி சொன்னாங்க. பிரிட்டிஷோட இம்பீரியலிஸ்ட் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மியர் மியூட்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணாங்கன்னா சும்மா தட்டி விட பார்த்தாங்க. ஓகேங்களா? ஏர்லி பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த ரிவால்ட்டை டவுன் பிளே பண்ண ட்ரை பண்ணாங்க. எதுக்காகனா அதனால அவங்களோட பிரிட்டிஷ் எம்பையரோட ப்ரெஸ்டீஜை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் சார் ஜான் சீலே அப்படின்றவர் இதை ஹோலி அன்பேட்ரியாட்டிக் அண்ட் செல்ஃபிஷ் சிப்பாய் மியூட்னி அப்படின்வாங்க. ஓகே, அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? செல்ஃபிஷாக சிப்பாய்ஸ் அவங்களோட எய்ம்காக தான் இது சண்டை போட்டதாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் எல்இஆர் ரீஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் வார், அதுவும் ஃபேனட்டிக்ஸ் அகெயின்ஸ்ட் கிறிஸ்டியானிட்டிக்காக ரன் பண்ண வார் அப்படின்னு சொல்லுவார். பட் இன் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆவாதில் ஓகேங்க 150,000 பீப்புள் இறந்துருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட 100,000 பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியன்ஸ் தான். ஓகேங்களா? இது வெறும் மிலிட்ரி ரிவால்ட் கிடையாது, இட்ஸ் அ யூனிஃபைடு ரிவால்ட் அண்ட் ரெவல்யூஷன் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் அப்படின்றத நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சைட்ல இருந்து. ஓகேங்களா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நேஷனலிஸ்ட் வியூ, அதாவது இந்தியன் நேஷனலிஸ்ட் ஹிஸ்டாரியன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்க இந்த 1857 பற்றி இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th சென்ச்சுரியோட பிகினிங்ல இந்தியன் ரெவல்யூஷனரிஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா 1857 ஒரு ஐடியாலஜிக்கல் டூலா மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ஃபேமஸ்லி விடி சவர்கர், ஓகே, விநாயக் தாமோதர் சவர்கர் அவரோட புக்கான த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் 1857 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த 1857 ரிவால்ட்டை a planned war of national independence அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இட் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை த ஐடியா ஆஃப் ஸ்வதர்மா அண்ட் ஸ்வராஜ்னும் மென்ஷன் பண்ணியிருப்பார். எஸ்என் அவரோட அஃபீஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் 1857 அப்படின்ற புக்கில் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு மிடில் பாத் கொண்டு வந்து போயிருப்பாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் பிகேன் அஸ் அ ஃபைட் ஃபார் ரிலீஜியன் பட் எண்டட் அஸ் அ வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லியிருப்பாரு. இனிஷியலாக இந்தியன்ஸ் ஹிந்துஸாக இருக்கட்டும் முஸ்லீம்ஸாக இருக்கட்டும் அவங்களோட ரிலீஜியஸ் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வாரை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அது ஆக்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸாக முடிஞ்சதா இவங்க சீரியஸாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கெப்டிக்கல் ஆர்த்தடாக்ஸ் வியூவும் இருக்குது. என்னது? நெய்தர் ஃபர்ஸ்ட் நார் நேஷனல்னு சொல்லுவாங்க. என்ன சர்டன் ஹிஸ்டாரியன்ஸ் சொல்லுவாங்க இந்த பர்டிகுலர் 1857 ரிவால்ட்ன்றது மாடர்ன் நேஷனலிசம்கான இன்கிரீடியன்ஸ்லாம் இதில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்சி மஜும்தார் சொல்லுவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்தர் த ஃபர்ஸ்ட் நார் நேஷனல் நார் அ வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்தர் த ஃபர்ஸ்ட்னா அப்போ இதுக்கு முன்னாடியே நிறைய ரிவால்ஸ் இந்தியாவில் நடந்திருக்கு. நார் நேஷனல், ஏன் நார் நேஷனல்ன்றாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் பார்ட் ஆஃப் இந்தியா வந்து சவுத்து வெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்அஃபெக்டடாக தான் இருந்தது. அண்ட் தென் மெனி செக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி சச் அஸ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னுவாங்க. ஓகேங்களா? அண்ட் கே தத்தான்றவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி அவுட் பிரேக்கை ஒரு டிஸ்கண்டட் பிரின்சஸோட அட்வான்டேஜ் டிஸ்கண்டட் பிரின்சஸ் அண்ட் லேண்ட்லார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் ஸ்கோர்ஸை பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக செட்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த வாரை யூஸ் பண்ணிக்கிட்டதா சொல்லுவாங்க. ஓகே ஓகே, இதை தாண்டி நிறைய வியூஸும் இருக்குது. ஓகே, பட் இன் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா யூ கேன் சே தட் ஜவஹர்லால் நேரு சொன்னது அவரோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கில் இஸ் டிஸ்கிரைப்ட் இட் as an essentially a feudal uprising but he acknowledged it that it had some nationalistic elements அப்படின்ற. இதை யாரும் குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டைமில் இந்தியான்றது இந்தியாவே இல்லை, டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக தான் இருந்தது. ஸோ இந்தியான்ற காமன் கான்ஷியஸ்னஸ் கிரியேட் ஆகிறதுக்கே இந்த 1857 ரிவால்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகே ஓகே, ஸோ வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த கான்ஸ்டியூஷனல் ஷிஃப்ட் ஃப்ரம் கம்பெனி டு க்ரௌன் ரூல். ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து க்ரௌனுக்கு ரூல் மாறுது. ஓகேவா? ஸோ ஆகஸ்ட்
டு 1858ல ஆக்ட் ஃபார் பெட்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா வந்து பாஸ் பண்றாங்க. ஸோ இதனால ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அபாலிஷ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 250 இயர்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் வந்து அத்தாரிட்டேட்டிவா இருக்கு. அதோட பவரை கம்ப்ளீட்டா ஸ்ட்ரிப் அவே பண்றாங்க. நெக்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், ஓகேங்களா, ஒரு கேபினெட் லெவல் பொசிஷன், எங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு கேபினெட் லெவல் பொசிஷன் கிரியேட் பண்றாங்க. அந்த பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அஃபேர்ஸ் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ்னு சொல்றாங்க. கவர்னர் ஜெனரலோட போஸ்டிங்கை வைஸ்ராய் அப்படின்ற இன்னொரு டைட்டிலும் கொடுக்குறாங்க. வைஸ்ராய்னா வைஸ் டு த ராயல்டி. Vice na secondary or representative. So vice representative of the royalty, which means Lord Canning has become the direct representative of the British crown. Okay, and then அலகாபாத்ல ஒரு தர்பார் கிரியேட் பண்றாங்க. நவம்பர் 1, 1858ல குவீன்ஸ் ப்ரொக்ளமேஷனை சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த டைம்ல ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. என்னன்னா, இட்ஸ் த எண்ட் ஆஃப் த எரா ஆஃப் அனெக்சேஷன்ஸ் அப்படின்றாங்க. பட் இன் ரியாலிட்டி அனெக்சேஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணல. ஏன்னா இன்னொரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இது இந்தியாவில் அந்த டைமில் பிரின்சஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு இல்லை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்டாக தான் இது இருந்தது. ஓகே, எஸ், ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி ரீஆர்கனைசேஷன் பண்ணாங்க. என்னன்னா டிவைட் அண்ட் கவுண்டர் பாய்ஸ் தியரி. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணாங்க. என்னன்னா, அவங்க இது நாள் வரைக்கும் தங்களோட பெரிய சப்போர்ட்னு நினைச்சிட்டு இருந்த ஆர்மி தான் அவங்களோட கிரேட்டஸ்ட் த்ரெட்ன்ட்டு. அதனால என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சோல்ஜர்ஸ் இனிமேட்டு யுனைட்டே ஆக முடியாத அளவுக்கு ஒரு பாலிசியை கிரியேட் பண்றாங்க. ரேஷியல் ரேஷியோ கிரியேட் பண்றாங்க. என்னன்னா, நம்பர் ஆஃப் யூரோப்பியன் சோல்ஜர்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட டிராஸ்டிக்கலி இன்க்ரீஸ் பண்றாங்க. பெங்கால் ஆர்மியில ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:2, ஒவ்வொரு 2 இந்தியன்ஸ்க்கு ஒரு யூரோப்பியன் அப்படின்ற லெவலில் ரேஷியோவை சேஞ்ச் பண்ணுறாங்க. மெட்ராஸ் அண்ட் பாம்பே ஆர்மியில் 1:3, அதாவது ஒரு யூரோப்பியனுக்கு 3 இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரேஷியல் ரேஷியோ கிரியேட் பண்ணுறாங்க. ரெண்டாவது மார்ஷியல் ரேஸ் தியரி. ஓகேங்களா, மார்ஷியல் ரேஸ் தியரி என்னன்னா, ரிபல்லியஸ் ரீஜன் இருந்து பார்த்தீங்கன்னா ஆவாத், பீகார், இந்த இடத்துல இருந்து பிரிட்டிஷ் ஆர்மிக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணாங்க. அது ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாமல் சீக்ஸு, கூர்காஸ், பத்தான்ஸ் இந்த மாதிரியான குரூப்ஸ்லேருந்து ரெக்ரூட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப்ஸுக்கு இவங்க மார்ஷியல் ரேசஸ் அப்படின்னு லேபிள் பண்ணாங்க. எதனாலனா, தீஸ் குரூப்ஸ் வேர் ரிமைன்ட் லாயல் டு த பிரிட்டிஷ் டியூரிங் த 1857 ரிவால்ட். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்தியன்ஸ் கண்ட்ரோலில் இருந்த ஆர்டிலரி யூனிட்ஸ், அதாவது கையில் கன் வச்சிருக்க அந்த மாதிரியான யூனிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பேண்ட் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக யூரோப்பியன்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் இதுக்கப்புறமேட்டு எந்த இந்தியனையும் கிங்ஸ் கமிஷன், ஓகே, அதாவது வெட்ரன் இந்தியன் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, எல்லா டைம்லையும் ஓகே அவங்க நியூவாக ரெக்ரூட் பண்ண ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜருக்கு கீழே தான் அப்படின்ற மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஓகே இட்ஸ் அன் எண்ட் ஆஃப் ரிஃபார்ம் அண்ட் ரைஸ் ஆஃப் அட்டோக்ரஸி. ஏன்னா 1857க்கு முன்னாடி பிரிட்டிஷ் வந்து ஒரு ரிஃபார்மிஸ்ட் லிபரல்ஸ் மென்டாலிட்டியில் இருந்தாங்க. என்னது, சதி அபாலிஷ் பண்ணுறது, விடோரி மேரேஜ் வந்து என்கரேஜ் பண்ணுறது. ஆனால் 1857க்கு அப்புறமேட்டு அவங்க கன்சர்வேட்டிவ் லிபரலிசம் மென்டாலிட்டிக்கு போனாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்னொரு ரிலீஜியஸ் பேக்லாஷ் வந்துடக்கூடாது, அதனால இந்தியன்ஸோட சோஷியோ ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனால் பிரிட்டிஷ் வந்து ஆல் சோஷியல் ரிஃபார்ம்ஸில் இன்டர்ஃபியர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்தியாவோட கன்சர்வேட்டிவ் அண்ட் ஃபியூடல் எலிமெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அண்ட் மாஸ்டர் ரேஸ் ஐடியாலஜி, ஓகே. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெகசி ஆஃப் ரேஷியல் ஹேட்ரடை கிரியேட் பண்ணிடுச்சு இந்த ரிவால்ட். ஓகேங்களா, பிரிட்டிஷ் ஜேர்னல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியன்ஸை சப்ஹியூமனாகவும் அன்ட்ரஸ்ட்வர்த்தியாகவும் போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது என்னன்னா, இதனால் வரைக்கும் அவங்களுக்கு நாங்கள் நல்லது தான் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் அதை புரிஞ்சுக்காம லாயலாக இல்லாமல் பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணுறாங்க, அதனால இந்தியன்ஸ் ஆர் அன்ட்ரஸ்ட்வர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் மேன்ஸ் பர்டன் அப்படின்ற கான்செப்டை ஜஸ்டிஃபை பண்றாங்க. என்னது, இந்தியன்ஸுக்கு கல்ச்சர்ன்றதே தெரியாது, அவங்கள கல்ச்சரலாக டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்தியாவை கேப்சர் பண்ணி சப்ரஷன் கீழே வச்சிருக்கோம் அப்படின்ற மென்டாலிட்டியில் இருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஓகேங்களா, ஒரு கிளாஸ் சீலிங். என்னது, இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் 1861 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இனிஷியலாக பார்க்கறதுக்கு இது ஈக்குவாலிட்டி ஆஃபர் பண்ணுற மாதிரி தான் தெரியும். பட் இன் ரியாலிட்டி இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க வித் வெரி லோ ஏஜ் லிமிட். அதாவது இந்தியாவில் இருக்கவங்க இமீடியட்டாக டிகிரி முடிச்சுட்டு இதை எழுத முடியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹை பியூரோக்ரஸியை ஒயிட் ஒன்லி அப்படின்ற ரிசர்வேஷன் பேஸில் தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் லூட்டையும் டிவைட் அண்ட் ரூல் பாலிசியும் கண்டினியூ தான் பண்ணிட்டு இருந்தாங்க. டெரிட்டோரியல் கான்கொஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஆனால் சிஸ்டமேட்டிக்
எக்கனாமிக் எக்ஸ்ட்ராக்ஷனில் பிரிட்டிஷ் வந்து என்கேஜ் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் இன்சல்ட்டாக பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா என்டையர் காஸ்ட் ஆஃப் சப்ரஸிங் தி 1857 ரிவால்ட்டை இந்தியன் டாக்ஸ் பேயர் மேலே தூக்கி போட்டாங்க. டாக்ஸ் ரேட் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆக்ட் மட்டும் பாருங்கள், ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ். ஆனால் இன் ரியாலிட்டி இந்தியாவில் டாக்ஸ் எல்லாத்தையும் அதிகமாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் இன்ஜினியரிங்கில் எங்கேஜ் ஆகுறாங்க. என்னன்னா பிரிட்டிஷ் வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை அஃபீஷியல் ஸ்டேட் பாலிசியாகவே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கம்யூனிட்டியை இன்னொரு கம்யூனிட்டிக்கு அகெயின்ஸ்டாக ஓகேவா சண்டை போட வைக்கிறதுக்கான ஆக்ட்ஸில் எங்கேஜ் ஆகுறாங்க. எதுக்காகனா 1857 பார்த்த மாதிரி இன்னொரு இந்து முஸ்லீம் யூனிட்டியை பார்க்கக்கூடாது அப்படின்றதுல அவங்க தெளிவாகவே இருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நாம் நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம், நினச்சிட்டு இருப்போம் இந்தியன்ஸ் மட்டும்தான் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக மியூட்னி பண்ணாங்க, ரிவால்ட் பண்ணாங்க. பட் இன் ரியாலிட்டி பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் ஆல்சோ ரிவால்டட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஓகே, ஸோ த ஃபேமஸ் ஒயிட் மியூட்னி 1859 நடந்தது. ஆஃப்டர் ஷாக் ஆஃப் 1857 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் யூரோப்பியன் மெர்சனரிஸை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சப்ரஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ பர்டிகுலர்லி என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா மிலிட்ரி சப்ரஷன் ஆஃப் 1857 இருக்கட்டும், ஆர்மி அமல்கமேஷன் ஸ்கீம் ஆஃப் 1861 இருக்கட்டும், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வர்சஸ் க்ரௌன் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. பிஃபோர் 1861க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க பிரிட்டிஷ் மிலிட்ரி ப்ரெசன்ஸ்ன்றது டியூவல் ஹெட்டடாக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவீன்ஸ் ஆர்மியும் இருந்தாங்க. என்னது ரெகுலர் பிரிட்டிஷ் ட்ரூப் யூகேலேருந்து இந்தியாவுக்கு அனுப்பின ட்ரூப்ஸும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட யூரோப்பியன் ஃபோர்ஸஸ் ஓகேங்களா, who were Europeans directly recruited by the East India Company, British East India Company. இவங்க ரெண்டு பேருமே இந்தியாவில் இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா 1857 கம்பெனியை அபாலிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட சோல்ஜர்ஸாக இருக்காங்கல்ல அவங்கள இனிமேட்டு குவீன்ஸ் ஆர்மி, பிரிட்டிஷ் குவீனோட ஆர்மியோட பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட தான் நாங்கள் சைன் பண்ணியிருக்கோமே, கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்கோமே தவிர க்ரௌன் கூட நாங்கள் சைன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அண்ட் அவங்கள ஏதோ கேட்டில் மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்களோட கன்சென்ட்டே கேட்காம ஓகே அந்த போனஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்காம என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் பண்ணுறாங்க. ஜஸ்ட் லைக் இந்தியன் சிப்பாய்ஸ் மாதிரி அவங்களும் அந்த யூரோப்பியன் இந்த கம்பெனி சோல்ஜர்ஸும் பார்த்தீங்கன்னா காசுக்காக தான் வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா, கம்பெனி சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டாலா எக்ஸ்ட்ரா பேலாம் ரிசீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்காக? இந்தியாவில் சர்வ் பண்ணுறதுக்காக. ஆனால் 1858 ஆக்டில் இந்தியா வாஸ் மேட் அஸ் அ பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ். ஸோ இனிமேட்டு இந்தியாவில் வேலை பார்க்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேலாம் கிடையாது அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்து அது மட்டும் எதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா பே கிடையாதுன்றாங்கன்னா 1857 தான் நிறையா செலவு பண்ணியிருக்குல்ல. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதனால லார்ட் கேனிங் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டான்ஸ் எடுக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சோல்ஜர்ஸ்க்கு வேற எந்த வழியும் இல்லை, பட் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்றாரு. இந்த கோல்டான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரோச் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சோல்ஜர்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. ஓகேங்களா, ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ரிபலியனுக்கு இன்னொரு தயாராகிறாங்க. பட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஹை கமாண்ட் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா இப்போ தான் இந்தியன் பாப்புலேஷனை சப்ரஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அவங்களோட ஓன் பேக் போனான ஒயிட்ஸே மியூட்னியில் எங்கேஜ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பயப்படுறாங்க. ஒரு ஃபியர் ஆஃப் இன்சைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்போ யூரோப்பியன் சோல்ஜர்ஸ் ஓப்பனாக ரிவல்ட் பண்ணால் ஓகேங்களா இந்தியன் பாப்புலேஷனை சப்ரஸ் தான் பண்ணி வச்சிருக்காங்க. பட் பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணலாம், சில இடத்துல வின்னும் பண்ணலான்ற மென்டாலிட்டி இந்தியன் பாப்புலேஷனுக்கு இப்போ தான் கிடைச்சது. ஓகேங்களா, ஸோ இந்த ஒயிட் மியூட்னியை பிரிட்டிஷோட வீக்னஸை இந்தியன்ஸ் பார்க்கலாம். அதனால செகண்ட் வேவ் ஆஃப் 1857 ரிவால்ட் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் ஹை கமாண்ட் நினைச்சாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த அண்ட்ரஸ்ட்ன்றது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சோல்ஜர்ஸோட அண்ட்ரஸ்ட்ன்றது ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் கிடையாது, ஓப்பன் டிஃபென்ஸ் அண்ட் த்ரெட் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் த ஆஃபீஸர்ஸாக இருந்தது. ஓகே, ஸோ இதுவும் அவங்கள பயமுறுத்துனுச்சு. ஓகேங்களா, அண்ட் தே ஃபைனலி அண்டர்ஸ்டுட் தட் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சோல்ஜர்ஸை லாயல்ட்டிக்கு ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒரு காம்ப்ரமைஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்துட்டு குவீனோட ஆர்மியில் நீ போனஸ் இல்லாமல் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இல்லை அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆகிக்கோ. ஓகேங்களா, ஃப்ரீயாக திருப்பி இங்கிலாந்துக்கு வந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த thousands ஆஃப் யூரோப்பியன் சோல்ஜர்ஸ் who have been highly experienced in India chose to leave India. ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குவீன்ஸ் ஆர்மி சேஃபர் ஆகுது. அண்ட் தென் இந்தியாவில் இவங்க வந்து ஒரு மெர்சனரி குரூப் மாதிரி தான் இருக்காங்க. கம்பெனியோட ஓல்டு மெத்தடாலஜி படி அது ரிமூவ் ஆகுது. இட் வாஸ் ஆக்சுவலி குட் ஃபார் போத் இந்தியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் த பிரிட்டிஷாக தான் இருந்தது. ஓகே,
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1857 ரிவால்ட்டை பற்றி பார்த்தோம். டிஃப்ரெண்ட் காசஸ் பார்த்தோம். ஓகேங்களா, எக்கனாமிக் காஸ், சோஷியோ ரிலீஜியஸ் காஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ், பொலிட்டிக்கல் காஸ்லாம் பார்த்தோம். டிஃப்ரெண்ட் லீடர்ஸ், இன்ஸ்பைரிங்கான லீடர்ஸை பற்றி பார்த்தோம். தாந்தியா தோப், ராணி லக்ஷ்மிபாய், ஹஸ்ரத் மஹால், ஷா மால், இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் பற்றி பார்த்தோம். அவங்கள எப்படிலாம் சப்ரஸ் பண்ணாங்க, எதெல்லாம் பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் ஆஃப் 1857 ரிவால்ட், எந்தெந்த ரீசன்னால இந்தியன்ஸால் வின் பண்ண முடியல, என்னென்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ்லாம் வந்தது, எப்படி பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சோல்ஜர்ஸே பிரிட்டிஷ் அகெயின்ஸ்டாக டேர்ன் பண்ணாங்க, அண்ட் தென் ஃபியூச்சரில் இந்தியாவை எப்படி ரூல் பண்ணுன்றதுக்கான லெசனை இந்த 1857 ரிவால்ட் பிரிட்டிஷ்க்கு கொடுத்தது. அதை வச்சு தான் நெக்ஸ்ட் 100 இயர்ஸ் இந்தியாவை பிரிட்டிஷ்க்கு, நியர்லி 100 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ரூல் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற விஷயம்லாம் இந்த பர்டிகுலர் எபிசோட் அண்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏரியா வாஸ் நாட் அஃபெக்டட் பை த ரிவால்ட் ஆஃப் 1857? ஓகே, இட்ஸ் ஆக்சுவலி அன் சிவில் சர்வீஸ் 2005 கொஸ்டின். ஓகே, ஜான்சி, சித்தூர், ஜெகதீஷ்பூர், லக்னோ. ஓகே, ஆன்சர் இஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜான்சி, ஜெகதீஷ்பூர் அண்ட் லக்னோ எல்லாமே இது பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஜான்சியில் பார்த்தீங்கன்னா ராணி லக்ஷ்மிபாய், லக்னோ பேகம், ஹஸ்ரத் மஹால் இவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் சித்தூர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தூர் இன் ஆந்திரா has not participated in this particular revolt. Okay, and educated middle class in the particular 1857 revoltல உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல. அதுக்கு ரீசன் என்ன, ஐ மீன் என்னன்னு கேட்குறாங்க. They opposed the revolt of 1857, supported the revolt of 1857, remained neutral to the revolt of 1857, fought against the native rulers. We all know the answer. In reality பார்த்தீங்கன்னா they remained neutral. ஏன்னா இந்தியன்ஸ் வந்து இந்த இந்தியன் இன்டெலிஜென்ஷியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபைட் பண்ணுறவங்கள பேக்வேர்டு ஆஸ்பெக்டாக தான் பார்க்குறாங்க. பிரிட்டிஷ் மட்டும்தான் ஃபார்வேர்டுக்கு கொண்டு போக முடியும்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா 1857 ரிவால்ட்டை அவங்க சப்போர்ட் பண்ணல, யாருக்கும் சப்போர்ட் கொடுக்காம நியூட்ரல் மைண்ட் செட்லேயே தான் அவங்க இருக்காங்க. ஓகே, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ் டிட் குன்வர் சிங், a prominent leader of the revolt of 1857, belong to? பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேஷ். நம்மளுக்கே நல்ல ஆன்சர் தெரியும். பீகாரை சேர்ந்த குன்வர் சிங், வீர் குன்வர் சிங், இஸ் ஆக்சுவலி a ஜமீன்தார். நான் சொன்ன ஓல்டு ஜமீன்தார், ஓகே, ஆஃப் ஜெகதீஷ்பூர், ஓகே, ஆரா இன் போஜ்பூர். ஓகே, எக்ஸ்பிளிசிட்லி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் 1857ல் பீகாரை ஒரு மியூட்னியோட ஸ்ட்ராங் பிளேஸாக இவர் பண்ணார். ஓகேங்களா, அவருக்கு வயசு 70லேருந்து 80 இருக்கும். பட் ஆனாலும் பிரிட்டிஷோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்போசிஷன் பர்சனாக இருந்தார். தான் ஆஃப் பிரிட்டிஷ் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆஸ் ஐ செட் சோல்ஜர்ஸ், சாரி ஆஸ் ஐ செட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ரீசன்ஸ் ஃபார் ரிவால்ட் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஓகேங்களா, எப்படி டிஃப்ரெண்ட் இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் பார்த்தோம். ஓகேவா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யாரில் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ்ன்றதை பார்த்தோம். பிரிட்டிஷ் சைடில் யாரெல்லாம் இந்தியன்ஸை சப்ரஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதுக்கான ரீசன்ஸ் என்ன, பிரிட்டிஷோட பாசிட்டிவ்ஸ் என்ன, இந்தியன்ஸோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம். போஸ்ட் 1857 அப்புறமேட்டு பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸை பார்த்தோம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோட உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருங்க, ரிவைஸ் பண்ணுங்க. தட் வில் ஆக்சுவலி ஹெல்ப் யூ. ஹிஸ்ட்ரி பற்றிய பயம் போகும். இயர்ஸை பார்த்து பயப்படாதீங்க. ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு புது கான்செப்டோட மீட் பண்ணுறேன். இந்த மந்த் எண்டுக்குள்ளார உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்துடும். ஸோ தட் யூ கேன் ப்ராப்பர்லி ப்ரிப்பேர் ஃபார் this 2026 prelims. Okay, thank you very much. Veranda IAS, where your dream becomes reality.